நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபிரகாமை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஆண்டவரை பின்பற்றுகிற மக்களில் பலவிதமான மக்கள் இருக்கிறார்கள். A list of people are there who follow the Lord God. ஒரு பட்டியலே இருக்குது. அதுல முதல் பட்டியல்ல யார் வர்றாங்கன்னா, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். people who have faith in God. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள். அதுக்கு நமக்கு முன்னோடியாக மாதிரியாக ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமுடைய தகப்பன் ஒரு விக்கிரக வியாபாரி தேராக. ஆபிரகாம் குக்கிராமத்தில் பிறந்து வாழ்ந்தவர் அல்ல, ஊர் என்னும் கல்தேயருடைய தேசத்தில் பிறந்து வளர்ந்தவர். இந்த சிட்டி ஆஃப் ஊர் he was born. அது நல்ல நாகரிகம் நிறைந்த ஒரு பட்டணம். மாட மாளிகைகள், கூட கோபுரங்கள், வேத பண்டிதர்கள் இல்ல, விக்கிர வணக்கத்தால் நிறைந்த ஒரு பட்டணம். ஆனா ஆண்டவர் அந்த விக்கிர வியாபாரியின் மகனை கூப்பிட்டார். ஆபிரகாம் என்பது அவருடைய முதல் பெயர், பழைய பெயர். ஆண்டவர் அந்த பெயரை ஆபிரகாம் என்று பிறகு மாற்றினார், ஆசீர்வதித்தார். ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். டிஃபரண்ட் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். அதுல முதல் குரூப் விசுவாசம் உள்ளவர்கள். ஆபிரகாம் ஆண்டவரை பார்த்தாரான்னா பார்க்கல. ஆண்டவர் கூப்பிட்டதை கேட்டாரா? கேட்டார். அவருக்கு தெரிஞ்சிச்சு, ஜீவனுள்ள தேவன் தான் கூப்பிடுகிறார். நம்ம கூப்பிட்டது யாருன்னா ஜீவனுள்ள தேவன் கூப்பிட்டார். ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக உலகத்துக்கு அனுப்பினார். ஒரு நாள் ஒரு அதிகாரி ஒரு அலுவலகத்தில் பணிபுரிந்தவர். அவர் ஒரு கேம்ப் சைட்ல இருக்கிற வேளையில அவர் டென்ட் போட்டிருந்த இடத்துல ஒரு ஆள் கூப்பிட்டாப்லையா. அவரை பேரை சொல்லி கூப்பிட்டாப்ல. அவரை நான் பார்த்துருக்கிறேன், அவர்கிட்ட பேசியிருக்கிறேன், அவருக்கு குடும்பத்தில் உள்ளவங்க இங்க இருக்கிறீங்க. அவரை ஆண்டவர் கூப்பிட்டாலும் அவருக்கு தெரியல, யாருன்னு தெரியல. அவர் நினைச்சாரு மாதா கூப்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டு அவரு படுத்து தூங்கிட்டார். இன்னும் ஒரு முறை ஆண்டவர் கூப்பிட்டு இருந்திருக்கிறார். இன்னும் அவர் புரிஞ்சுக்கிடல. மாதானே சொல்லிக்கிட்டு அவர் செத்துக்கிட்டார். ஆண்டவர் இயேசுவை ரட்சகராக அவர் அறியவில்லை, ஏற்றுக்கொள்ளாமல் போய்விட்டார். அதான் எனக்கு மனசு கஷ்டமா போச்சு. தேவகுமாரனை பற்ற விசுவாசம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பாருங்க, யோவான் 1:12 படித்திருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் பிள்ளைகளாகும் பாக்கியம் ஆண்டவராய் இயேசுவில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்களுக்கு தான். மீதி எல்லா மனிதர்களையும் கடவுள் படைச்சிருந்தாலும் எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்வது தவறு, சரியாய் வராது. ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் என்று மக்கள் இருந்திருக்கிறார்கள், இப்பொழுதும் வாழ்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இல்லாதவன் ஆண்டவருக்கு பிரியமாய் இருக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நமக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இருக்கா? நம்ம எப்படி இந்த உலகத்தில் பிறந்தோம்? இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? எப்படி நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது? யாருடைய செயல்? யார் நமக்கு துணையா இருக்கிறா? யார் ஒத்தாசை பண்றா? இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஆண்டவரை பார்த்தோமா? பார்க்கல. ஆண்டவருடைய சத்தம் கேட்டிருக்கிறோமா? கேட்டிருக்கிறோம். நான் ஆண்டவருடைய சத்தம் கேட்டிருக்கிறேன். சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவையும் பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் பேசுவாரோ? பேசுவார். கூப்பிடுவாரோ? கூப்பிடுவார். யார கூப்பிடுவாரு? ஒண்ணுதான் கூப்பிட்டாரு. நம்ம கூப்பிட்டதுனாலதான் நம்ம வந்திருக்கிறோம், அனுசரணையா வந்திருக்கிறோம். உயிர்த்தெழுந்த இயேசு தோமா இல்லாத நேரத்தில் மற்ற சீஷர்கள் இருக்கிற வேளையில தரிசனமானார். எல்லாரும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. தோமா இல்ல. தோமாவுக்கு பின்னால மற்ற சீஷர்கள் சொன்னாங்க, இயேசு வந்தார், நாங்க அவரை பார்த்தோம், பேசுறோம், எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தோமா சொல்லிட்டாரு, நான் அவருடைய விழாவிலும் கையிலும் போய் போட்டு பார்க்காம நம்ப மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன். திரும்ப 8வது நாள் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானார். தோமா, என்னுடைய கைகளை பார், என்னுடைய விழாவிலையும் கையை போட்டு பார்,
அப்பதான் சொன்னார், மை லார்ட் மை காட், என் தேவரே என் ஆண்டவரேன்னு சொல்லி சரண்டர் ஆயிட்டார். அந்த தோமா சந்தேகம் தீர்ந்து தான் நம்ம நாட்டுக்கு வந்து அங்க சென்னை பட்டணத்தில் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார். இப்ப நம்ம அவங்களுக்கு அந்த சிலாக்கியம் இருந்து நம்ம பார்க்க வாய்ப்பு இல்லாட்டாலும் ஆண்டவர் இயேசு உலகத்தில் வந்தாரா? வந்தார். வாழ்ந்தாரா? வாழ்ந்தார். அற்புதங்கள் செய்தார். மரித்தாரா? மரித்தார். அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தார். யாருக்கு தெரியும்? அவருடைய சீடர்களுக்கு தெரியும். இனி ஆண்டவர் இயேசு தோமாடத்தில் சொன்னாரு, கண்டு விசுவாசிக்கிறவர்களும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படி சொன்னார். நம்ம காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், பிளஸட் பீப்புள். அது நல்லது. நான் கண்டாதான் ஆண்டவரை விசுவாசிப்பேன். நம்ம ஆண்டவருக்கு நிபந்தனை போடக்கூடாது. சரியா? சில பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளா இருக்கிறவர்கள் தாய் இழந்து போறார்கள், தாப்பனை இழந்து போறார்கள். எனக்கு ஒரு அப்பா இருந்தாருன்னு நான் எங்க அப்பாவை கண்டாதான் நான் விசுவாசிப்பேன். நான் பிறக்கிறதுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே எங்க தாத்தா செத்து போயிட்டாங்க. எங்க அம்மாவுடைய தகப்பன் தேவ இரக்கம் தாத்தா உயிரோட இருந்தாரு. எங்க அப்பாவுடைய அப்பா நான் பிறக்கிறதுக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே போயிட்டார். எங்க தாத்தாவை நான் பார்த்தாதான் நம்புவேன். எங்க அப்பாவுக்கு அப்பா இருந்தாரு வாழ்ந்தாருன்னு ஒத்துக்கிடுவேன். அப்படி சொல்றது ஃபூலிஷ்னஸ், அது முட்டாள்தனம். அப்பாவுக்கு ஒரு அப்பா இருந்தார், அவர் தான் தாத்தா. நான் பிறக்கிறதுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் செத்து போயிட்டார் இல்லையா? நம்ம ஆண்டவர் இயேசு பிறந்து வாழ்ந்து எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? ஒரு 50-60 வருஷம் இருக்குமா? அப்படின்னா நீங்க கூட பார்த்திருக்கலாம். நம்ம நாடு சுதந்திரம் வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 1947க்கு முன்னால பிறந்தவங்க இருக்கிறவங்க கையை தூக்குங்க. 1947க்கு முன்னால பிறந்தவர்கள். இவங்களுக்கு இந்தியா சுதந்திரம் பெற்றது தெரியும். அதுக்கப்புறம் பிறந்த உங்களுக்கு தெரியுமா? நீங்க அன்னைக்கு இருந்தீங்களா? இல்ல, உங்களுக்கு தெரியாது. அதனால இந்தியா சுதந்திரம் 1947 வாங்க இல்லையா? வெள்ளக்காரனெல்லாம் அடிச்சு துரத்த இல்லையா? அவரெல்லாம் அனுப்பியாச்சு. இப்ப அவரு நம்ம ஆட்களை பாராட்டுறானுங்க. நம்ம இந்தியாவில் உள்ள பிரதம மந்திரி நல்லவர், அவர் பெரிய தலைவர், நல்லவர் தான். நம்ம நல்லவர்னு தான் சொல்றோம். நல்லவங்களாவே இருக்கட்டும் தான் நம்ம ஜெபம் பண்றோம். கரெக்ட்? அப்ப இந்தியா சுதந்திரம் பெறலையா? இந்தியாவை வெள்ளக்கார ஆட்சி செய்யலையா? நம்ம பின்னால பிறந்தோம். ஆண்டவர் இயேசு உலகத்திலே மனிதனாக தோன்றி வாழ்ந்து மரித்து உயிர் தெழுந்து 2015 வருஷம் ஆயிடுச்சு. சரியா? அதான் நம்ம கிபி வருஷம் சொல்றாங்க அந்த கணக்கு. ஆனா நமக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இருக்கு. இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சேரும் சிலாக்கியை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்கு ஆண்டவரிடத்தில் விசுவாசம் இருக்கு. இப்படி ஒரு கூட்ட மக்கள் இன்னும் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறார்கள். யாரிடத்தில்? ஜீவனுள்ள தேவனிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் அந்த ஊர் என்னும் கல்தேயருடைய பட்டணத்தில் விக்கிர வியாபாரி தேராகுடைய மகனுக்கு ஆண்டவருடைய சத்தம் கேட்டு கூப்பிட்டதுனால ஆண்டவரிடத்தில் ஒரு விசுவாசம் வைத்தார். ஆண்டவர் விசுவாசம் வைத்ததோட அவரை விட்டுல இந்த ஊரு இந்த தேசத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். ஐயோ, நமக்கு இப்ப ஆண்டவரை பற்றி விசுவாசம் இருக்கு. விசுவாசம் உள்ளவர்கள் நாம் ஆண்டவரை பற்றி விசுவாசம் உள்ளவர்கள். ஆனா அடுத்து ஆபிரகாம் கிட்ட நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரு. அவர் புறப்பட்டு போனார் என்று எழுதியிருக்கு. அது ஆண்டவரை விசுவாசித்ததனாலதான் புறப்பட்டு போனார் என்றும் எழுதியிருக்கிறது. இப்ப விசுவாசம் உள்ளவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அடுத்து இன்னொரு லிஸ்ட் யாருன்னா, people who obey to the Lord, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள். முதல் குரூப் விசுவாசிக்கிறவர்கள், அடுத்து கீழ்ப்படுகிறவர்கள். நம்ம எந்த லிஸ்ட்ல இருக்கிறோம்? ஆண்டவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க இங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர். நம்முடைய தேவன் ஜீவனுள்ளவர். நம்முடைய தேவன் அகிலத்தையும் ஆளுகை செய்கிறவர். நம்ம ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியா இருக்கிறார். God is spirit. இறைவன் இரும்பில் இருப்பான், துரும்பில் இருப்பான். அப்படி இல்லை. நான் வானம் பூமி படைத்த தேவன் நம்முடைய தேவன். கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல, கையின் விக்கிரகம் தெய்வம் அல்ல. அதை நம்ம தைரியமா உண்மையை சொல்லியே தீர்வோம். அதுக்காக தெருவில் போய் நீங்க பிரச்சாரம் பண்ணி அடி வாங்கிறது. ஆமா, அது ஒரு செய்தி இருக்கிறது, பின்னால சொல்றேன். அன்பானவர்களே,
நாம் ஜீவனுள்ள தேவனை அறிந்திருக்கிறோம், விசுவாசிக்கிறோம், அவரை பின்பற்றுகிறோம், நாம் பாக்கியம் உள்ளவர்கள். Blessed people. சங்கீதக்காரன் சொல்றார், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் நமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறபடியால் நம்ம வாழ்க்கையில நம்மால முடியாத அவர் நமக்கு செய்கிறார். மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். டாக்டர் சொல்லிட்டாரு, எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கிறாரோ நல்ல சந்தோஷமா வச்சுக்கிடுங்க. சொல்ல முடியாது, திடீர்னு போனாலும் போயிடுவார். எங்க கண்ணை மூடிட்டு போயிடுவார். டாக்டர் சொன்ன டாக்டர் செத்து போயிட்டாரு. சொன்ன டாக்டர் செத்துட்டாரு. யார்கிட்ட சொன்னாரோ அவரு உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன், ஜீவனின் அதிபதியாக இருக்கிறார். He is the Lord who gives life. ஜீவன் தருகிறவர். He gives us strength. பலம் தருகிறவர். He gives us power. வல்லமை அருளுகிறவர். He takes away all the fear from us. நம்மளுக்கு எல்லா பயத்தையும் எடுத்து போடுகிறவர். ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எதை குறித்தும் கவலையே தேவையில்லை. நான் எத்தனை நாள் இருப்பேனோ, என்னைக்கு கண்ண மூடுவேனோ. நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், ஆதலால் பேசுகிறேன். ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார், செவி கொடுத்தார். அதனால உயிரோடு இருக்கும் அளவு நான் அவரை தொழுது கொள்வேன். எனக்கு ஆண்டவரை ஆயுசு நாட்களை குறைப்பாரா கூட்டுவாரா? ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறோடைய ஆயுசின் வருஷங்களை பெருக பண்ணுவார். With long life he will satisfy you. அதுதான் உண்மை. நீடித்த ஆயுளை தருவது பேய் அல்ல, விக்கிரமம் அல்ல, பூஜாரி அல்ல, கட்சிக்காரன் அல்ல. கர்த்தராகிய ஆண்டவர் நீடித்த ஆயுளை தருகிறார். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எனக்கு சுகமும் பலனும் நீடித்த ஆயுளும் ஆண்டவர் தருவார். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார். நான் சீக்கிரம் செத்து போயிடுவேன்னா இன்னும் செத்து போக வேண்டியதான். நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கணும். எப்படி? ஆண்டவர் எனக்கு நல்ல சுகமும் பலனும் நீடித்த ஆயுளும் தருவார். விசுவாசிக்கிறத சொல்லணும். யூ மஸ்ட் கன்ஃபஸ் இட். ஆண்டவர் எனக்கு நீடித்த ஆயுளை தருவார் சொல்லணும். சந்தேகம் வருதானா அது சாத்தான இடத்துல வருது. அப்ப உடனே என்ன செய்யணும்? ஆண்டவரே, இந்த சந்தேகம் அவிசுவாசம் எனக்கு நீங்கும்படி உதவி செய்யும். எனக்கு நல்ல சுகம் பல நீடித்த ஆயுளை தார். பிள்ளைகளை பற்றி உங்களுக்கு பயம் இருக்கா? பிள்ளைகளுக்கு சுகத்திற்காக, பலனுக்காக, நீடித்த ஆயுளுக்காக தாய் தகப்பன் ஆண்டவரிடத்துல மன்றாட வேண்டும். பெற்றோருடைய சுகபலனுக்காக, நீடித்த ஆயுளுக்காக பிள்ளைகள் மன்றாட வேண்டும். புருஷனுக்கு சுகத்திற்காக, பலனுக்காக மனைவி ஆண்டவரிடத்தில் மன்றாட வேண்டும். மனைவியுடைய சுகத்திற்காக, பலனுக்காக புருஷன் மன்றாட வேண்டும். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். மனைவியிடத்தில் கோபம் வர வேளையில அடிக்கவும் கூடாது, உதைக்கவும் கூடாது, கழுத்தை நெரிக்கவும் கூடாது, செத்து தொலைஞ்சு போன்னு சொல்லவும் கூடாது. அப்ப நீ பாவின்னு அர்த்தம், நீ ஆண்டவருக்கு பிள்ளை இல்லை. ஆண்டவரே, என் மனைவிக்கு நல்ல சுகமும் பலனும் நீடித்த ஆயுளும் தாருன்னு புருஷன் ஜெபம் பண்ணணும். புருஷனுக்காக மனைவி ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்யணும். அப்ப ஆண்டவர் செஞ்சிருவாரா? செஞ்சிருவார். பல நீண்ட ஆண்டுகள் நான் சிறு பிள்ளையா இருக்கும் பொழுதே எங்க அப்பா அம்மாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணி வந்தோம். எங்க அப்பா 65 வயதுல சாக வேண்டியவங்க 90 வயது வரை உயிரோடு வாழ்ந்தாங்க. எங்க அம்மா 66 வயதுல சாக வேண்டியவங்க 85 வயது வரையிலும் வாழ்ந்தாங்க. ஆல் பிகாஸ் ஆஃப் த பிரேயர் ஆஃப் தேர் சில்ட்ரன். அவங்க பிள்ளைகளாகிய நாங்கள் பண்ண ஜெபத்தினால். புருஷனுக்காக மனைவி, மனைவிக்காக புருஷன். புருஷனுக்கு பேய்க்கோளாறு பிடிச்சு வேற பொண்ணை கட்டணும்னு உள்ள எண்ணத்துல இவ சீக்கிரம் செத்து போகணும்னு நீ ஜெபம் பண்ணா கேட்கப்படாது. அது மாறி அடிச்சிடும். மனைவி சாக மாட்டா, புருஷனுக்கு கேடு வந்துடக்கூடாது. சில வயசானவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, புருஷன்மார் நினைக்கிறாங்க, நான் சாகுறதுக்கு முன்னால என் மனைவியை அனுப்பிட்டு போனா அவ கஷ்டப்பட மாட்டான்னு நினைக்கிறாங்க. இந்த இதிகாசம், இந்த ராமாயணம், இந்த மகாபாரதம் எல்லாம் விட்டுறணும். யார ஆண்டவரும் முன்ன கூப்பிடுறாரோ அவங்க போட்டோம். ஆனால் we must pray for one another. ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும். கோபம் வரல செத்தும் போறான் இல்லையே அவன் அந்த பையன்னு புருஷனை சொல்லக்கூடாது. சாத்தா அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு ஆண்டவர் சன்னிதானத்தில் கொண்டு போய் சொல்லுவான், ஆண்டவரே இது இவனுக்கு நீடித்த ஆயுள் கொடுக்கணும்னு நீர் நினைக்கிறீர். ஆனா அவனுக்கு மனைவி என்ன சொன்னா, இதா
நீர் கேளுன்னு சாத்தான் சொல்லுவான். சாத்தான் ஆண்டவர் சன்னிதானத்துக்கு போவானா? போவான். யோபின் புஸ்தகத்தை படிச்சு பாருங்க. அப்ப சாத்தான் போய் சொல்ற வேளையில உங்களுக்கு ஆயுசின் வருஷம் நீடிக்கப்பட்டது, சாங்ஷன் ஆனது கேன்சல் ஆகி போயிடும். பாலம் கட்டுறதுக்கு சாங்ஷன் ஆனது கேன்சல் ஆனது போல கேன்சல் ஆகிடும். உங்களால கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த பையன் செத்தும் போறான் இல்லையேன்னு சொன்னா சாவுக்கு ஏதுவான வியாதி வரும். நீ தான் துடிக்க வேண்டியது வரும், நீ தான் சுமக்க வேண்டியது வரும். அதனால கோபம் கொண்டாலும் இவன் செத்தும் போறான் இல்லையேன்னு சொல்லிடுறாங்க. புருஷனை பார்த்து மனைவி சொல்லிடாத, மனைவி பார்த்து புருஷன் சொல்லிடாத, பிள்ளைகளை பார்த்து பெற்றோர் சொல்லிடாதுங்க. இவங்க அப்பா எங்களை ரொம்ப அடிக்கிறாங்க, செத்து போறாங்க இல்லையே அப்படி நினைச்சா, அப்படி சொன்னா நீதான் தகப்பன் இல்லாத பிள்ளையாயிருவ, நீதான் தாய் இல்லாத பிள்ளையாயிருவ, உனக்கு தான் கஷ்டம், அனாதை ஆகிவிடுவ. இந்த நிலைமை வராம இருக்குது. நம்ம முறைப்படி ஜெபம் பண்ணணும். நீடித்த ஆயுளை தருகிறவர், சுகபலன் தருகிறவர். நான் எல்லாம் சாகு வர பிச்சை எடுத்து தான் சாப்பிட வேண்டியது எனக்கு தலையெழுத்து. உனக்கு தலையில அப்படி ஆண்டவர் எழுதல. ஆண்டவர் நீ ஆசீர்வாதமா செழுமையா சேமமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறார். நீ எப்படி விசுவாசிக்கிறியோ அப்படிதான். ஆண்டவர் என்னை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். எனக்கு நல்ல ஆகாரம் தருவார், வஸ்திரம் தருவார், புகலிடம் தருவார், வாழ்வு தருவார், என் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பு தருவார். அப்படி நீங்க விசுவாசித்தால் அப்படி செய்வார். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவரிடத்துல அப்படி கேட்கணும். ஆண்டவரே எனக்கு நல்ல ஆகாரம் தாரும், நல்ல வஸ்திரம் தாரும், நல்ல வீடு தாரும். இல்லைங்க நாங்க சாகரவர்களும் குடிசையில தான் இருப்போம்னா அப்படியே குடிசையில இருந்துருப்போங்க. லாசரு ஐஸ்வர்யானுடைய வீட்டுல அவன் சாப்பிட மீதியை தின்னுட்டு கிடந்தான்ல. உனக்கு விசுவாசம் அப்படின்னா உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும். நான் சாகுவரில் இந்த வியாதி எல்லாம் குணமாகாதுங்க. அப்படி நீ விசுவாசித்தால் அப்படி ஆகட்டும். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று பவுல் சொல்கிறார். என்னுடைய நோய்களை ஆண்டவர் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். I am healed by his stripes. இயேசு என்னுடைய பாவங்களை மட்டுமல்ல என்னுடைய நோய்களையும் சிலுவையிலே சுமந்தார். நான் அவ்வளவுதான். இனிமேலும் நம்ம உடம்பு உழைக்காதுங்க. நான் முன்னால எல்லாம் நல்ல பலமா இருந்தேன். இனி அவ்வளவுதான். இனி நமக்கு வயசாச்சு இல்லையா? உங்களுக்கு இப்ப என்ன வயசு இருக்கும்? ஒரு 45 இருக்குமா, ஒரு 50 இருக்குமா? வயசாயிட்டா, ரொம்ப ஆயிட்டா, இனி உடம்பு உழைக்காதா? உனக்கு விசுவாசம் எப்படியோ அப்படியே இருக்கட்டும். எனக்கு விசுவாசம் அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. ஆமா, எனக்கு விசுவாசம் அப்படித்தான். என்ன ஒருத்தன் தூக்கி கொண்டு அங்க உட்கார வைக்க வேண்டியது வராது. அப்படி வைக்க மாட்டார். அல்லேலூயா. நான் தான் இன்னொருத்தனை தூக்கி கொண்டு அங்க வைக்கிறேன். அல்லேலூயா. சைக்கிள்ல டபுள்ஸ் அடிப்பீங்களான்னு கேக்குறியா? கம், உன்னை வச்சு நான் ஓட்டி காட்டுறேன். 4 ரோடு வரையிலும் உன்னை கொண்டு ஓட்டி விடுறேன். தளர்ந்துட்டான். தளர்ந்தா பிறகு ஆண்டவர் புது பலன் தருவார். கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். அவர்கள் இழைப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தள்ளாடுவதில்லை. 120 வயசு வரை மோசே உயிரோடு இருந்திருக்கிறார். அவருடைய கண் பார்வை மங்கல்யாம், பலன் குந்தவில்லை. நல்ல பலத்தோடு சுகத்தோடு தான் இருந்திருக்கிறார். ஆண்டவர் எனக்கு பலன் தருவார், ஆண்டவர் எனக்கு சமாதானம் தருவார், ஆசீர்வதிப்பார். விசுவாசித்து அப்படி செய்வார். யாரோ குடும்பத்தில் சமாதானம் வராதுங்க. எங்க குடும்பமே இப்படிதான். அப்ப அப்படி இருக்கு. ஆண்டவர் சமாதானம் தருவார், நோய்களை குணமாக்குவார், என்னுடைய குடும்பத்தை கட்டுவார், என் புருஷனை மாற்றுவார், என் மனைவி மாற்று. என் மனைவி எல்லாம் யார் நினைச்சாலும் மாற்ற முடியாது. அதுதான் உனக்கு வசனம் தெரியலாம். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும். பக்கத்தில் இருக்கிறான்ல சூரியகாரன், அவன் தான் எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஜோலி கொடுக்குறான். பாஸ்டர், அந்த பன்னீர் இருக்கிறான்ல, பன்னீர் வெந்நீர், வெந்நீருக்கு குடும்பத்தார் வந்திருக்கிறீங்களா? வெந்நீர் அங்க மகேஷுங்க, மகேஷுக்கு புருஷன் ஆசீர்வாதம் சொல்றாரு. பாஸ்டர், அந்த பன்னீர் எங்களை வாழ விட மாட்டான். பன்னீர் ஆண்டவர் வெந்நீர் ஊற்றி காலி பண்ணிடுவார். அது தெரியாதா? மண்ணாங்கட்டின்னு ஒருத்தர் இருந்துட்டு இருந்தான். அவன் மிரட்டிகிட்டே இருந்தான். அந்த செல்வி வீட்டுக்கு செல்வி வந்திருக்கா, அரியோட செல்வி. அது பெரிய பயம். அவன் என்ன பண்ணிடுவா, அப்படி பண்ணிடுவா. ஆண்டவரை விசுவாசித்து அவரிடத்துல மன்றாடு. ஒன்றில் அவன் திருந்துவான், இல்லைன்னா அவன் போயிடுவான். போயிட்டான். போன வருஷமே வண்டியாரி போயிட்டான். எங்க? வெளியூருக்கா? வெளியூருக்கு இல்ல, சுடுகாட்டுக்கு. ஆமா, நம்ம இருக்க வேண்டியபடி ஆண்டவர் விசுவாசம் சரியா இருந்தா போதும். வெந்நீர் பன்னீர் எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிடும். அவனை யாராலும் அடக்க முடியல. அவன் பயங்கர ரவுடியாகும். என்ன பெரிய மீச வச்சிருக்கான் தெரியுமா? அவங்க பேரு செல்லத்துற.
அவனை செல்லத்துறன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாரும். எங்க ஊர்ல தடியன் சொல்லத்துற. அந்த தடியன் இருக்கிறால அவனை போல இந்த தடியன் கட்ட, அந்த தடியன் பெரிய ஆளு. தடியன் சொல்லத்துற அப்படியா? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? அவன் கொட்ட பஞ்சாயத்து. ஆமா ஆமா ஆமா. வேப்பத்தூர் வீரமணி அவ்வளவு பெரிய ஆளா? ஓஹோ. நம்ம ஆண்டவரிடத்தில் சொன்னா போதும், ஆண்டவர் செய்ய வேண்டிய செஞ்சிருவாரு. காலையில 10:11 ரோட்டில் நடுவில் போயிட்டு இருக்கிற, பெரிய வெயில் எல்லாம் இல்லை, நடு ரோட்டிலே சுருண்டு விழுந்து செத்து போயிட்டான். செல்லத்திர போனானே செல்லத்திர எங்க போனானே? கல்லறைக்கு போனானே. ஆண்டவரை விசுவாசிச்சா போதும். பொன்னப்பனை விடையா பெரிய ஆளு? பொன்னப்பா பியூசி படிக்கிற இடையிலே சண்டை போட போய் அடுத்தவன் எதிரி வைத்த கிழிச்சு குடல் ரோட்டில் வந்துச்சு. பொன்னப்பன் அவன் பண்ணி இருக்கிற ரகலை. பொன்னப்பனுக்கு தம்பி ராவி எனக்கு கூட படிச்சவன். நான் 3 அடி இருக்கிறவளெல்லாம் 6 அடி இருப்பான். ஆனா நான் கிளாஸ் லீடர் ஆனதுனால சொல்றதெல்லாம் கேட்பான். அவன் பண்ணி இருக்கிற பிரச்சனைகள் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பார்த்தாரு, இவன் இனிமேல் இருந்தா சரி வராது, அவனை காலி பண்ணிடுவோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆண்டவர் இயேசு சொன்னார், இந்த மலையை பார்த்து சமுத்திரத்துக்கு போனா போயிருமா? அப்படியெல்லாம் நடக்குமா? நடக்குமே. நோய்கள் குணமாகுமா? குணமாகும். பேய் நடமாட்டம் பகல கூட இருக்குது இந்த ரோட்டில். ஆளுதான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? பேயும் போகுது. அப்படியா? இப்போ என்ன செய்யலாம்? கடவுளே, நாங்கள் இந்த இடத்த விட்டே போயிடுறோங்க, இது சுத்தப்பட்டு வராது. காந்தி நகர் கரிக்குளத்தில் பகலே போகுது 11 மணிக்கு பேய். அந்த மெயின் ரோட்டில் அதை தாண்டி போகுது. அதில் தான் எவ்வளவு விபத்துகள் நடந்தது. ரோட்டில் எத்தனை பேர் செத்தா? கடவுளே, இந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது. நம்ம வெளிநாட்டுக்கு போயிட்டா சுத்தபத்தமாக சௌகரியமாக இருக்கலாம். எந்த நாடு நல்லதுன்னு கொஞ்சம் கேட்டு சொல்றீங்களா? கனடா செழிப்பான நாடு, நல்ல நாடு. வேற எந்த நாடு சரி வருமா எனக்கு தெரியல. சுவிட்சர்லாந்து நல்ல நாடு, பிறகு ஆஸ்திரேலியா, எப்படி வரிசையா இருக்கு. போகலாம், எப்ப போலாமோ போலாம். அவங்க சொல்லுவாங்க, மத்திய அரசாங்கத்தில் நமக்கு உத்தரவு வர்ற வேளையில நமக்கெல்லாம் ஒரு பிளைன் அனுப்பி தருவாங்க, நம்ம போகலாம் நம்ம நாட்டுக்கு. அது வேற, அந்த கதை வேற, இப்ப சொல்ல வரல. இப்ப நம்ம ஊரு இருள் நிறைந்த பகுதி. நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, ஒளியின் தேவனே, எங்களுடைய பகுதியில் இருக்கிற இருளை எல்லாம் நீக்கி போடும். இங்கே பகல் வேளையில் நரி வருகிறது. ஆண்டவரே, 4 கால் நரி வருகிறது, 2 கால் நரியும் வருகிறது. எல்லா நரிகளையும் துரத்தி போடும்னா விசுவாசத்தோடு சொன்னா துரத்தி விடுவார். ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவர். உங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிட முடியல. உங்களுக்கு ஒரு பிரச்சனை கண்டவுடனே பயந்துடுறீங்க. கடல் மேல் நடந்தவர் இயேசு. ஹல்லேலூயா. செத்து போனவரை கையை பிடிச்சி வாலிபனை எழுந்திரு என்று சொல்லி ஜீவன் கொடுத்தவர் இயேசு கிறிஸ்து நேற்று இன்று என்று மாறாதவராக இருக்கிறார். ஆண்டவரிலே விசுவாசம் உள்ள கூட்டம் இருக்கிறாங்க. ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தவர், அவருக்கு மகன் ஈசாக்கு விசுவாசித்தவர், அவருக்கு பேர யாக்கோவும் ஆண்டவரை விசுவாசித்தவர். கேட்டீங்களா? நம்ம பிள்ளைங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களா? விசுவாசிக்காட்டா நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயேசுவே ஆண்டவர், அவரை நம்பு, அவரிடத்தில் விசுவாசம் வை. உனக்கு படிப்பே வரலையா? ஆண்டவரே, எனக்கு படிக்க ஞானம் தாருன்னு கேளு, உனக்கு ஞானம் தருவா. நீ பள்ளிக்கு போற அடிக்கடி மயக்க அடிச்சு விடுறியா? இந்த வியாதியை மாற்றணும்னு ஜெபம் பண்ணு, மாற்றி விடுவா. இந்த சாரு ரொம்ப அடிக்கிறார், ஆண்டவரே இவரை மாற்றணும்னு ஜெபம் பண்ணு. ஒன்று சாரு அடிக்கிறத நிறுத்துவாரு, இல்லைன்னா அவரை மாத்திடுவார். அவ்வளவுதான். அங்க தேவதாஸ் சாரு எங்க கூட, அவரு எங்க அப்பா கூட பள்ளிக்கூடத்தில் வேலை பார்த்தாரு. அவர் மாடு அடிக்கிறது போல பையங்களை பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் அடிப்பார். கிறிஸ்தவர், நல்ல சார். எங்க அப்பாட்ட ரொம்ப அன்பும் பண்பும் அனுசரணையும் உள்ளவர். எங்க அப்பாவோட வயசு குறைஞ்சவர். ரொம்ப கனம் பண்ணுவார். பிள்ளைகளை எல்லாம் ஈரத்தனமா அடிக்கிறவர். அந்த மாணவிகள் சொல்லுவாங்களா, இவன் நாசமா போறவன், இவன் கை குருவாதான், அவன் சைக்கிளை வர வேளையில லாரி மோதி செத்து போகமாட்டானான்னு எல்லாம் சாபம் போடுவாங்களாம் பிள்ளைங்க. பிறகு அவருக்கு திடீரென்று இருமல் வர ஆரம்பிச்சிருக்கு. பயங்கர இருமல், நிக்க மாட்டேன்னு சொல்லுது. அவரு எத்தனை சிறப்பெல்லாம் குடிச்சு பார்த்தாரு, எத்தனை டாக்டர் கிட்ட போனாரு. எங்க அப்பா நேர்மையா உள்ளத அன்பா சொல்லி பார்த்தாங்க. யோ தேவதாஸ், இந்த பிள்ளைகளை எல்லாம் அடிக்கிறத நிறுத்து, நான் அடிச்சுதான் படிக்க வைக்கிறேனா? ஒரு நாள் பெரும்பெடுத்து ஒருத்தனை அடிச்சனா? நீ என்ன இப்படி பண்ற? மாடு அடிக்கிற போல பிள்ளைகளை அடிக்காத, இது சாபம். அவர்கிட்ட சொன்னா கேட்கல. வர ஒரு டாக்டர் இருந்தார், கிறிஸ்தவ டாக்டர், அவர் சொல்லி கொடுத்தாரு, சார் உங்களுக்கு எந்த வியாதி இல்லை, ஏதோ சாபக்கேடு இருக்கு, நீங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளை அடிப்பீங்களா? ஆமா.
நீங்க அதை நிறுத்துங்க, உங்களுக்கு இருமல் சரியாயிடும். அவரு அப்புறம் அடிக்கிற நிறுத்தினார், இருமல் மாறிட்டு. பிள்ளைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். சார் இப்ப அடிக்கிறத மாத்திட்டார். ஒன்றில் ஆண்டவர் திருத்துவார், இல்லாவிட்டால் துரத்துவார், இல்லாவிட்டால் ஒழிச்சு கட்டிடுவார். அவங்க ரொம்ப அடிக்கிறாங்களா ஆண்டவரே, இந்த சாரு இந்த டீச்சரு. அங்க சென்ட் ஜோசப்ல ஒரு அம்மா, தேங்காய்பட்டினத்து அம்மா, மொத்தமான அம்மா வந்திருக்கு. நல்ல மொத்தமான மொந்தமல அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க அடிக்கிறாங்க, பொம்பளை பிள்ளைகளை எல்லாம் ஈனத்தனமா அடிக்கிறாங்க. தகப்பந்தாய் ஒரு நாள் கூட அடிக்காத பிள்ளைங்க. அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்களா? ஒரு தப்பு பண்ணல. மதிய வேளையில இடைவேளையில பொம்பளை பிள்ளைகள் கூடி வசனம் படிச்சு ஜோம் பண்ணாங்களாம். மாதாட்ட ஜோம் பண்ணலையா? அவங்களுக்கு கோபம் வந்துட்டு பிடிச்சி எல்லா பிள்ளைகளும் அடிச்சு கையெல்லாம் அப்படியே வீங்கி போயிருந்து. எனக்கு தெரிய வந்தது, என்னட்ட சொன்னாங்க, நான் அறிஞ்சேன். நான் போன் பண்ணி பேசலாமான்னு பார்த்தேன். இதுகிட்ட எல்லாம் நம்ம தரக்குறவா இறங்கி போகக்கூடாது. போன்ல பேச மரமண்டைகளுக்கு மண்டையில ஏறாது, தடியும் பாலம் ஆளுக்கெல்லாம் மண்டையில ஏறாது. அதனால நான் போன் பண்ணல. நான் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜோம் பண்ணேன். விசுவாசத்தோடு ஜோம் பண்ணதுக்கு பலனாக அந்த அம்மாவுக்கு டிரான்ஸ்பரோட முடியல. அதுக்கப்புறம் கை கால் ஒரு பக்கம் விழுந்துச்சு. பாவம், அது நான் கையை கால விழுந்துடணும்னு பண்ணல. அவங்க அடிச்சதுக்கு அதாவது உள்ள பலாபலனா கொடுத்துரும் சுவாமி, ஏசு சுவாமின்னு ஒரு வேண்டுதல். இங்க இருந்த டிரான்ஸ்பர் அங்க போன இடத்துல கை கால் விழுந்துச்சு. பாவம், விசுவாசத்தினால எல்லாம் ஆண்டவர் செய்வார். அப்பா ஆபிரகாமுக்கு விசுவாசம் இருந்தது, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு புறப்பட்டு போனார். வேறொரு சங்கதி இருக்குது, அது ரோம சபைக்கு எழுதுற வேளையில பவுல் குறிப்பிட்டிருக்கிறார். 4ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரையில படிக்கிற வேளையில 75வது வயசுல ஆண்டவர் உனக்கு புள்ள தருவேன்னு சொன்னாரு. வேலைக்காரனுக்கு பிறக்கிறத பிள்ளையா நீ எடுக்கண்டா, சரியா? நீ உனக்கு நான் பிள்ளைய தருவேன், வானத்து நட்சத்திரம் போல கிடக்கிற மணலை போல உன் சந்ததியார் பெறுவார்கள் சொன்னார். எலியேசரை எடுக்கண்டா, ஆண்டவர் சொல்லிட்டார். ஒரு 25 வருஷம் காத்திருந்தாரு. அவருக்குள்ள சந்தேகம் வரல. ஆண்டவரை விசுவாசித்தார், அது நீதியாக எண்ணப்பட்டது. பிள்ளை கொடுத்தாரான்னு கேட்டா பிள்ளையை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ஒரு மகன் ஈசாக்கை கொடுத்தார், ஈசாக்குக்கு 2 மகன்களை கொடுத்தார், யாக்கோவுக்கு 12 பிள்ளைகளை கொடுத்தார், 12 ஆம்பளை பசங்க. அப்படி வம்சாவளியாக ஆபிரகாமின் சந்ததியார் இன்றைக்கு உலகத்தில் வல்லரசாகிய இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா! ஆபிரகாமின் சந்ததியாரை தேவன் ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருக்கிறார். ஆபிரகாம் ஆண்டவரை விசுவாசித்தார், ஈசாக்கு விசுவாசித்தார், யாக்கோபும் விசுவாசித்தார். ஹல்லேலூயா! வேற புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்கள் விசுவாசித்தார்கள். அவரை பற்றி எந்த சந்தேகமும் சீஷர்களுக்கு வரவே இல்லை, ஒரு சூழலும் வரல. ஆண்டவர் இயேசுவை முழுமையாக அவருடைய சீஷர்கள் விசுவாசித்தார்கள். கலிலேயாவிலிருந்து வந்த சில ஸ்திரீகள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். இதெல்லாம் நமக்கு ஒரு அறிவுறுத்தலாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் விசுவாசித்திருக்கிறார்கள், புதிய ஏற்பாட்டில் இயேசுவை விசுவாசித்திருக்கிறார்கள். நம்ம இப்போ ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரை விசுவாசிக்காம அவரை பின்பற்றவே முடியாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறோம். நமக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரும், வந்துகிட்டே இருக்குது. கிடைக்குமா? நமக்கு தருவாரா? தருவார். ஆண்டவரை விசுவாசிக்காதவங்களுக்கு தரமாட்டார். ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும், ஒரு நன்மையும் குறைபடாது. உனக்கு நிறைய மார்க் கிடைக்கணும் விசுவாசிக்கிறியா? விசுவாசிச்சுட்டு நல்லா தூங்கக்கூடாது, விசுவாசிச்சுட்டு நல்லா சோம்பணும். அப்போ உனக்கு நல்ல மார்க் கிடைக்கும். உனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும்னு விசுவாசிக்கிறியா? உனக்கு நல்ல எதிர்காலம் தருவார். எனக்கு தலை எடுத்து எனக்கெல்லாம் நல்ல எதிர்காலம் கிடைக்காது. நான் தட்டெடுத்து துண்டு போட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு தான். அப்படியானா அந்த விசுவாசம் போல நடக்கட்டுமே. அதுக்கு நான் என்ன பண்றது? ஆண்டவரை விசுவாசி, அவரை நம்பு, ஆதரிப்பார். ஹல்லேலூயா! கர்த்தரை நம்பு. ஆண்டவரை விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசி பதறான். டாக்டர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான். எவ்வளவுதான்? அவ்வளவுதான். ஆண்டவர் இன்னும் நமக்கு வச்சிருக்கிறாரு, காலம் வச்சிருக்கிறாரு. நம்ம காலம் ஆண்டவர்கிட்ட இருக்கு. அவர் டைம்ஸ் ஆர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் காட். எனக்கு ஒரு பயம்தான், எதிர்காலம் எப்படி இருக்க போகுதோ, விலைவாசி கூட போகுதா, பாகிஸ்தான்காரன் குண்டெனையும் போட்டுருவானா, சீனாக்காரன் படையெடுத்து வந்துருவானா, இலங்கையில் உள்ள ராணுவம் நம்ம ஆட்களை பிடிச்சிட்டு போயிருவா. எனக்கு எந்த பயமும் இல்லை. அவனெல்லாம் அடக்கி வாசிக்க வச்சிருவாரு. நம்ம ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா! ஐயோ, காஷ்மீரை பாகிஸ்தான் கொண்டு போயிருவாங்களோ? நம்ம அரசாங்கம் ஒழுங்கா தெளிவா இருந்தா எவனும் கொண்டு போகான்னு பாடில்ல.
ஆண்டவரை பற்றி விசுவாசம் எத்தனை பேருக்கு கூடிட்டே வருது? எனக்கு கூடிட்டே வருது. நாள் போக போக விசுவாசம் பெருகிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு பெருகுதா, குறையுதா, தேய்பிறையா, வளர்பிறையா? தம்பி, ஆண்டவரை பற்றின விசுவாசத்தில் நம்முடைய முன்னோர்கள் வல்லவர்களானார்கள். They were strengthened in their faith. விசுவாசத்தில் வல்லவர்கள். விசுவாசம் நமக்கு பெருகணும், நம்ம ஸ்ட்ரெங்தன் ஆகணும், பலப்படணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? விசுவாசம் எப்படி வரும் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால வருகிறது. ஆண்டோட வார்த்தையை நம்ம கேட்கலன்னு வச்சுக்க, விசுவாசம் எல்லாம் செத்து போயிடுவான். விசுவாசம் பெருகணும்னா ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அவர் அங்க மகாமங்குளத்தில் சொற்பொழிவு ஆற்ற வருகிறார். நாராயண சுவாமி வராரு, உபநிதம் நடத்த வராரு, ஸ்ரீனிவாச சாஸ்திரிகள். விசுவாசம் பெருகாது, விசுவாசம் வீணா போயிடும். குமுதம் கல்கி, ஆனந்த வீடன், சூரியர் வீடன், அதுல எல்லாம் விசுவாசம் நஷ்டப்பட்டு போயிடும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும், ஆண்டோடைய வார்த்தையை படிக்கணும், அதுலதான் விசுவாசம் நமக்கு பெருகும். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, இயேசுவின் சீஷர்கள், அவரை பின்பற்றினவர்கள். அடுத்து ஆண்டவர் பயப்படுறவங்கன்னு ஒரு கூட்டம் இருக்கிறாங்களாமே, அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்களா? அது யாரு? அதிலே இவங்க வராங்க. ஆபிரகாம் வராரு, ஈசாக்கு வராரு, யாக்கோபு வராரு. இதெல்லாம் வச்சுதான் ஆண்டவர் எப்படி அறியப்படுறார் தெரியுமா? ஆண்டவரை எப்படி அறியப்படுறார்? நான் ஆபிரகாமின் தேவனும், ஈசாக்கின் தேவனும், யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஆண்டவரிடத்துல பயபக்தி உள்ளவராக இருந்திருக்கிறார் ஆபிரகாம். சரியா? அதை குறித்து நமக்கு பைபிள் ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்டா, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை படிக்கிற வேளையில ஆண்டவர் ஒரு நாள் ஆபிரகாமை கூப்பிட்டு சொன்னாரு, உன்னுடைய ஒரே மகன் ஈசாக்கை மோரியா மலையிலிருந்து கூட்டிட்டு போய் அதுல உள்ள ஒரு மலையில எனக்கு பலியிடுன்னு சொல்லிட்டார். 25 வருஷம் காத்திருந்து ஒரே ஒரு பையனை பெற்றுக்கொண்டார். அவருக்கு அப்ப ரொம்ப வயசாகி போச்சு, மனைவிக்கு ரொம்ப வயசு, கிழவி பருவம். ஆண்டவர் சொல்றாரு, அவனை பலி செலுத்து. மனைவிட்டையும் சொல்லல, மகன்கிட்டையும் சொல்லல, வேலைக்காரட்டையும் சொல்லாம அவர் கூட்டிட்டு போய் அங்க கட்டை அடுக்கி அவரை படுக்க வச்சு கத்தியா வாங்கிட்டார். அப்பதான் அவர் சத்தமா இருக்கிறாரு, பிள்ளையாண்டான் மேல் கை போடாது. அதுக்கு பிறகு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய ஏக புத்திரன் என்று பாராமல் உன்னுடைய மகனை எனக்காக பலியாக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் என்று ஆபிரகாமை பற்றி ஆண்டவர் சொல்கிறார். இதுல 2 விஷயம் இருக்கு. ஆண்டவர் சொன்ன பேச்சை கேட்டு கல்தேய தேசத்தை விட்டு போனார், கீழ்ப்படிதல், விசுவாசம், கீழ்ப்படிதல். இங்க ஆண்டவருக்கு பயப்படுகிறவர், கீழ்ப்படுகிறவர், 2 சேர்ந்து போகுது. முதல்ல விசுவாசிக்கிறவர், கீழ்ப்படுகிறவர். இங்க ஆண்டவருக்கு பயப்படுகிறவர், கீழ்ப்படுகிறவர். நான் எல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுறேங்க. அப்படியா? நீங்க ஆண்டவருக்கு பயப்படுறீங்கன்னா கீழ்ப்படுகிறீங்களா? திருடாதே, திருடாதே, விசுவாசியே திருடாதே, 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 ஊழியக்காரனே திருடாதே. You thief, stop stealing others from other churches. நோட்டீஸ் கொடுத்தா உங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்க முடியல. வால்போஸ் ஒட்டட்டா, நீ ஒட்டாத. ஏன்னா நோட்டீஸை கொடுத்தாலும் வால்போஸை கொடுத்தோ நம்ம ஆட்கள் ஏதோ கூட்டத்துக்கோ விசேஷத்துக்கோ போனா திருடிடுவாங்க. திருடர்கள் ஜாக்கிரதை. நான் நினைச்சேன் மாங்காய் திருடன், தேங்காய் திருடன், பலாப்பழ திருடன், ஆடு திருடன், கோழி திருடன் நினைச்சேன். இப்ப பார்த்தா அவன் ஒயிட் அண்ட் ஒயிட்ல அவன் இறங்கி இருக்கிறான், திருடுறாங்க. அப்ப என்ன பண்றது? ஆண்டவரை பற்றி ஒரு பயம் இருந்தா கீழ்ப்படிதலும் வரும். பிள்ளைகளே, நீங்க திருடுறதை நிறுத்தியாச்சா? உங்க அப்பா அம்மா பாக்கெட்ல வச்சிருக்கிற பணத்தை திருடுறதை நிறுத்தியாச்சா? நாம எல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள் என்று ஒரு கூட்டம் மக்கள். நீங்கள் அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தினீர்கள். இப்பொழுது ஆண்டவருக்கு பயப்படுறவர்கள் ஒரு கூட்டம் இருக்கிறாங்களாமே. அவங்க யாரெல்லாம்? அப்படி இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? Shall we say hallelujah? Those who fear God. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க. ஆண்டவர் பயப்படுறதுன்னா என்ன தெரியுமா? அந்த குளிர் காலத்தில் நமக்கு குளிர்ல எப்படி ஒரு மாதிரி நடுக்குவோம்ல, அது போல குளிர் போடுறது, தூக்கி தூக்கி போடுது. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, நாங்க போன கார்ல 1ல வச்சு 2ல வச்சிருந்தாங்க என்னது ஏசிய, அப்படியே கைகாலெல்லாம் உதற ஆரம்பிச்சுட்டு பிறகு ஏசியை குறைச்சிட்டாங்க. அப்படியா? அது போல இப்படி கைகாலம் உதறது இல்லை.
தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். ஹேட்டிங் ஈவில். தீமையை வெறுக்கிறியா, அப்ப நீ ஆண்டவருக்கு பயப்படுறோம். ஆபிரகாம் ஆண்டவருக்கு பயப்படுற எப்படின்னா, ஆண்டவர் சொன்னதை நிறைவேற்ற போனார். அது நம்ம வாழ்க்கையில உங்கள்கிட்ட ஆண்டவர் சொல்றதை நீங்க செய்து நிறைவேற்றணும். கீழ்ப்படிதலும் ஆண்டவருக்கு பயப்படுதலும் நமக்கு தேவைப்படுது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க தீமையை விட்டு விடுவார்கள், தீமையை வெறுப்பாங்க. நானும் ஆண்டவருக்கு பயப்படுறேன், ஆனால் கோபம் வரவர்கள்லாம் நான் கெட்ட வார்த்தை பேசுறேன். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். உங்களுக்கு இப்ப நீங்க ஆண்டவர் பயப்படுறீங்கல்ல, அம்மா பயப்படுறேன். முன்னால எல்லாம் இந்த மது விலக்கு இருந்த காலத்தில் யாராவது தண்ணி போட்டா போலீஸ் வரும் வேன்ல, ஊதுனா உடனே கண்ணத்தில் அடிக்கணும், அவன் தண்ணி அடிச்சிருப்பான். அதனால போலீஸுக்கு பயந்து வேன் வந்துன்னா அவன் ஒழிஞ்சுக்கிடுவான் தண்ணி அடிக்கிறவன். போலீஸுக்கு பயந்து தண்ணி அடிக்காம ஒதுங்குவாங்க. இப்பதான் மதுபான கடையெல்லாம் திறந்து வச்சிருக்கேன். இப்ப யார் யாருக்கு பயப்படுறா? ஒருத்தருக்கும் பயப்படுது. நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறோம் என்பதனால் பாவத்தை விடுகிறோம். அல்லேலூயா. திருடுகிறது, கெட்ட வார்த்தை பேசுறது, பிறகு தண்ணி அடிக்கிறது, வெண்ணி அடிக்கிறது. சினிமா எல்லாம் பார்க்க கூடாதா? சினிமா நிறைய பேர் பார்க்குறாங்கன்னு நான் கேள்விப்படுறேன். ஆமா, அங்க ஒரு பாஸ்டர் சொல்றாரு, எங்க சபையிலேயே நிறைய பேர் சினிமா பார்க்கறாங்க, அவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க. ஆண்டவருக்கு அதுக்கு கொடுத்த தரிசனத்தின் அடிப்படையில் உள்ளது சொல்றேன். அது களியாட்டு என்கிற லிஸ்ட்ல வருது. ஆமா, சினிமால நாங்க பார்க்கத்தான் செய்வோம். நீங்க என்ன செய்வீங்க? நீங்க கூடி போனா கர்த்தருடைய பந்தியில பங்கு தர மாட்டீங்க, அவ்வளவுதானே. அது நாங்க பார்த்துக்கிட்டோம். அப்படியா? சினிமா பார்த்துக்கிட்டு பிறகு நிறைய பிறகு ஐ ஃபியர் காட், தேர்பை ஐ டோன்ட் see any movie. நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், அப்படிதான் வளர்த்தாங்க. அதனால ஒரு சினிமா நான் பார்த்ததே இல்லை, இனி பார்க்கவும் மாட்டேன். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறவன், அதனால அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறேன். அதனாலதான் நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன், அவரை பின்பற்றுகிறேன். நானும் ஆண்டவருக்கு ரொம்ப பயந்துதான் வாழ்றேன். ஆனா பிரச்சனை ரொம்ப கூடிட்டானா அவர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து விட்டு, அவர்கிட்ட அங்க பக்கத்தில் உள்ளவர்கிட்ட கொஞ்சம் காசை கொடுத்து அந்த பூஜாரிகிட்ட ஒரு மந்திரம் பண்ண சொல்லு, 100 ரூபா கொடுத்து விடுறேன். அப்ப நீ ஆண்டவர் பயப்படணும். நல்ல தீய காரியங்களில் ஈடுபடக்கூடாது, திருடக்கூடாது, பாவ காரியங்கள் உடன்படக்கூடாது. டாக்டர் சொல்லிட்டாரு, உங்களுக்கு வயசாகுது, இப்பதான் 41 வயசாகுது, உங்களுக்கு குழந்தை வேண்டாம், நீங்க இந்த குழந்தைய கரைச்சிருங்க. டாக்டர் சொல்லிட்டாரு. டாக்டர் உன கடவுளா? டாக்டர் கடவுளா? டாக்டர் சொன்னபடியே குழந்தைய என்ன பண்ணி போட்ட? கொண்டு போட்ட. யூ ஆர் எ மர்டரர். நீ ஆண்டவருக்கு பயப்படுற ஆளே கிடையாது, கொலைகாரன், கொலைகாரி. ஆமா, அது அடுத்த ஆளை பெரிய ஆளை கொண்டா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். எனக்கு குழந்தைய ஏன் கொஞ்சாவது வைத்திருக்கிற குழந்தைய நான் கொண்டா எவன் கேட்கறேன்? எந்த பார்த்து இருக்கிறான்? அப்படி ஒரு பார்த்து இருந்தா அவனை வர சொல்லு. அப்படி வர சொல்லணுமா? பாஸ்டர் கேட்க மாட்டான், ஆண்டவர் கேட்பாரு. உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தேனே, அந்த குழந்தைய என்ன செய்தேன்னு கேட்பாருல்ல, அப்ப என்ன சொல்லுவேன்? நீ ஆண்டவர் பயப்படுவன் தானா? ஆண்டவர் பயப்பட்டா பொல்லாப்பை விட்டு விலகணும், தீமை விட்டு விலகணும். ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் யூ டு ஃபியர் ஃபார் மீ. எனக்கு பயப்படணும் நான் அவன்கிட்ட எதிர்பார்க்கல. பெற்றோருக்கு பிள்ளைகள் பயப்படணும், இல்லைன்னா பெரும் போறோம். ஆமா, பிள்ளைகளுக்கு பெற்றோர் பயப்பட தேவை கிடையாது, அது உண்மை. ஆண்டவருக்கு எல்லா மனுஷனும் பயந்துதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஆண்டவருக்கு பயப்படாட்டா ஆசீர்வாதம் கிடைக்காது, தண்டனை கிடைக்கும், வாழ்க்கையில ரொம்ப கஷ்டம் உண்டாகும், பல நஷ்டங்கள் ஏற்படும், தீமை நேரிடும். ஆண்டவருக்கு பயந்து வாழணும். அப்படி ஒரு கூட்டம் மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆபிரகாமும் ஆண்டவருக்கு பயந்திருக்கிறாரு. அவருக்கும் அவருக்கே சகோதரன் லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் வந்ததும் ஆபிரகாம் சமாதானத்தை விரும்பி சண்டை போடாம ஒதுங்கிட்டார். ஆண்டவருக்கு பயப்படுறவங்க சண்டை எல்லாம் போடக்கூடாதுமா. நீ பெருசா சண்டையை போட்டுட்டு நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன் தெரியல, எங்க தெரியும்? சண்டை போடக்கூடாது. சண்டை போடாம இருக்கிறது ஆண்டவருக்கு பயப்படுறதுக்கு ஒரு அறிவு. ஈசாக்குடைய வேலைக்காரர்கள் துறவு விட்டுறாங்க, அங்க அவரும் வந்து சண்டை போடுறானுங்க, அதை விட்டு கொடுத்துட்டாங்க, போயிட்டு போகுது. சண்டை ஒரு நாள் ஓயம் இல்லையே. ஆண்டவர் பயப்படுறவர்கள் சண்டை போடக்கூடாது, தவறான காரியங்களுக்கு ஈடுபடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு பயப்படுறேன், அதனால பிரசாதம் எல்லாம் தின்ன மாட்டேன். கோவில் பிரசாதம் எனக்கு ஒத்து வராது, நான் தின்ன மாட்டேன். கையெடுத்து கும்பிட மாட்டேன், அந்த கோவிலை பார்த்து அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட மாட்டேன். பேய்களுடைய பேரை கூட என்னுடைய வாயினால உச்சரிக்க மாட்டேன்னு சங்கீதக்காரன் சொல்லி இருக்கிறார். நான் ஆண்டவருக்கு பயப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பயப்படுறவங்க இங்க யாராவது இருந்தா ஒரு அல்லேலூயா சொல்லுவோம்.
ஆண்டவருக்கு பயப்படுறாங்களா? யாரெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படுறவங்க அப்படியே கையை தூக்கி வச்சுட்டு திரும்ப சொல்லுவோம் ஹல்லேலூயா. அவன் பயப்பட மாட்டான்னு எனக்கு தெரியும். எலியாசர் பயப்படாத ஆளு. அவன் யாருக்கு தான் பயப்படுவான்? ஆண்டவருக்கே பயப்படாதவன் நமக்கெல்லாம் பயப்படுவானா? நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். கிறிஸ்தவர் கை தூக்கினானா அப்ப தப்பித்தானே. காட் பிளஸ் யூ. ஆண்டவருக்கு பயப்படுறது ஆசீர்வாதம்ப்பா, அது நல்லது. ஆண்டவருக்கு பயந்து ஆபிரகாம் வாழ்ந்திருக்கிறார், ஈசாக்கு வாழ்ந்திருக்கிறார், யாக்கோபு வாழ்ந்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் பெருங்கூட்டமான மக்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்திருக்கிறார், இப்போ வாழ்றாங்க. யாரோ நான் ஒருத்தன் தான் ஆண்டவருக்கு பயந்து வாழ்றோம்? சிறல் கூட்டம் பல கோடி மக்கள் மேகம் போன்ற சாட்சிகள் ஆண்டவர் பயந்து வாழ்றாங்க, தெரியுமா? அப்படி இரண்டாவது ஒரு குரூப். மூணாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். people who love the Lord. நியாய சாஸ்திரி கேட்டான், கற்பனைகளில் பிரதான கற்பனை என்னன்னு ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். ஆண்டவர் சொன்னாரு, தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறணும், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்ய வேண்டும். கேட்டீங்களா? அப்படி ஆண்டவர் சொன்னார். அதை நம்ம படிச்சிருக்கோம், நமக்கு தெரியும். ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும். இந்த பூமியில முதலாவது நம்ம நேசிக்க வேண்டிய ஒரு ஆள் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவரை தான் நேசிக்கணும். நான் வேணும்னே சில வேலையில சில ஆளுகிட்ட கேட்பேன், தம்பி நீ யாரை ரொம்ப நேசிக்கிற? ஆஸ்டர் உங்களை தான். யூ ஆர் ராங், நீ பெரிய தப்பு பண்ற தம்பி. அப்படி இல்லை. இந்த பூமியில நம்ம முதலாவது அன்பு கூற வேண்டிய ஆள் யாரு சொல்லிருங்க? நம்மை உண்டாக்கின ஆண்டவர். நம்ம ஆண்டவரத்துல முதலாவது அன்பு கூற வேண்டும். அதை வச்சுதான் அன்றைக்கு பக்தன் பாடுகிறார், அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மாவமா உம்மை முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சின்ன பிள்ளை பருவத்திலே சொல்லிக் கொடுக்கணும், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கணும், ஜீவனிலும் மேலாக ஆண்டவரை நேசிக்கணும். சரியா? அடுத்து பிள்ளைகள் யாரை நேசிக்கணும்? யார பிள்ளைகள் யார் யார் இடத்துல அன்பா இருக்கணும்? அம்மா அப்பாட்ட அன்பா இருக்கணும். அம்மாவிடத்துல அன்பா இருக்கணும், அப்பாவிடத்துல அன்பா இருக்கணும். சில குடும்பங்கள்ல பிள்ளைகள் என்ன பண்ணிடுவாங்க தெரியுமா? அம்மாட்ட தான் பற்று பாசமா இருப்பாங்க, அப்பாட்ட பாசமா இருக்க மாட்டாங்க. அது காரணம் என்னன்னா, அந்த அம்மா இருக்கிறாள், அவ விஷ ஊசி போட்டிருப்பான். அவ சொல்லி கொடுப்பான், இதை பாரு நான் உன்னோட எவ்வளவு அன்பா இருக்கிறேன், உன்னை 10 மாதம் சுமந்து வயிற்றுல சுமந்து பெற்றேன், நான் உன்னை அடிக்கிறேன்னா உன்னை ஏசுறேன்னா உனக்கு தானே நான் தானே சமைச்சு தரேன், உங்க அப்பா நான் சமைச்சு கொடுக்குறான், உங்க அப்பா உங்கள்கிட்ட என்ன கண்டிஷனா இருக்கிறான், உன்னை அடிக்க வர்றான், அடிச்சாலும் அன்னைக்கு விஷ ஊசி போடுறா, வேஷம் போடுகிறவள், ஹிப்போக்ரைட், மாய்மாலமான ஸ்திரீ. பிள்ளைகளை தகப்பனை விட்டு பிரிக்கிறா. You are a rogue, you are a fraud. Repent today. இன்னைக்கு நீ மனம் திரும்பணும். தகப்பனை விட்டு தாய் பிள்ளைகளை பிரிக்க கூடாது. என்ன நீ எப்படி நேசிக்கிறியோ, என்னட்ட எவ்வளவு அன்பா இருக்கிறியோ அதுபோல உங்க அப்பாட்ட அன்பா இருக்கணும். அப்பா இல்லாம அம்மா இல்ல, அம்மா இல்லாம அப்பா இல்ல. சரிதா? அப்பாட்டே அன்பா இருக்கணும், அம்மாட்டே அன்பா இருக்கணும். உனக்கு தின்பண்ண நான் தான் கடையில வாங்கிட்டு வரேன், உங்க அம்மா என்ன பெருசா சாய்ச்சா? அவ ஒழுங்கா சமயத்துக்கு சாப்பாடா செய்து தர, அவ கிடக்குற அவளை போக சொல்லு. அவ சும்மா வேஸ்ட். கெடுத்து பேசக்கூடாது. மனைவியை பற்றி பிள்ளைகளிடத்தில் கெடுத்து, தாயை பற்றி பிள்ளைகளிடத்தில் கெடுத்து பேசக்கூடாது. உங்க அம்மா தாண்டா உன்னை 10 மாதம் சுமந்து பெற்றவன், நீ அன்பா இருக்கணும், அனுசரணா இருக்கணும், சொல்லி கொடுக்கணும். கெடுக்காத. நீ கெட்ட, உனக்கு அப்பன் கெடுத்துருக்கான் உன்னை. உனக்கு அப்ப விக்கிர உனக்கத்தான் குடிகாரம், அவன் வாழ்க்கை எப்படியோ மோசமா இருந்த ஆளு. நீ ஆண்டவர் பிள்ளை தானே, ஆண்டவரை விசுவாசிக்கிற, ஆண்டவரை பயப்படுற, ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறவங்க. அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். முதலாவது ஆண்டவரிடத்தில் அன்பு, பிறகு அப்பா அம்மாவிடத்தில் அன்பு, பிறகு காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு. எனக்கு சகோதரன் ரொம்ப கஷ்டப்படுறான், ஒருவேளை சாப்பாட்டுக்கு ரொம்ப சிரமப்படுறான், என்னாட்ட பணம் கொளிக்குது, நான் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்ல. ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைகளுக்கும் கொடுத்துருக்கிற பணத்தை, பொருளை நான் என் சகோதரனுக்கு கொடுக்க மாட்டேன். அது நடக்காது, அது முடியாது. ஒரு அவசரத்துக்கு என்னுடைய சகோதரர்களில் யாதொருவர் கடன் கேட்டா கூட நான் கொடுத்துருக்கிறேன். சரியா? நமக்கு அவசரத்துக்கு வச்சிருந்தா கூட ஒரு நேரத்துக்கு
அன்பே பிரதானம். தெரியுமா? அன்பு முக்கியம். விசுவாசம், அன்பு, நம்பிக்கை 3 இருக்கா? இதுல எது பெரிதான்? அன்பே பிரதானம் சகோதர, அன்பே பிரதானம். ஆண்டவரத்தில் நான் அன்பா இருக்கிறேன், ஆனா கூட பிறந்தவர்கள்ட்ட எல்லாம் அன்பா இருக்க மாட்டேன். அதில் சரி வராது. உங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு குழி தோன்றாங்க, உங்களுக்கு சூரியம் பண்றாங்க, அவங்க கூட ஒத்து போக முடியாது, அவங்க தண்ணி அடிக்கிறாங்க, திருடுறாங்க, உங்களை கவுத்துட பாக்குறாங்கன்னா ஒதுங்கி போங்க. அவங்கள்ட்ட போய் உரசிட்டு இருக்க நான் சொல்லல. உலக பிரகாரமாக ஆண்டவர் படைத்த படைப்பின் முறைமையின்படி ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். பெற்றோரிடத்தில் அன்பா இருக்கணும். பெற்றோர் யாரிடத்தில் அன்பா இருக்கணும்? அப்பா அம்மா. அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளிடத்தில் அன்பா இருக்கணும். சரி, புருஷன் யாரிடத்தில் அன்பா இருக்கணும்? புருஷன் யாரிடத்தில் அன்பா இருக்கணும்? உன்னோட சிரிச்சு பேசுறாள், ரோட்டில் போறாள், அவங்கள்ட்ட ரொம்ப அன்பா இருக்கணும். மனைவிட்ட எல்லாம் அன்பா இருந்தா அவன் மதிக்க மாட்டான். மனைவிட்ட அன்பா இருந்தா அவன் ஒன்ன கூப்பிட்டேன்னு நினைச்சுக்குவான். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அதுதான் எபேசிய சபைக்கு பவுல் எழுதும் பொழுது 5ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுகிறார். இதை நீங்க செஞ்சா போதும், உங்க குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், உங்க குடும்பம் கட்டப்படும். நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேங்க, ஆனா என் பொஞ்சாதி எனக்கு பிடிக்காது. ஏன்? அவன் என்ன குடிக்காரியா? அவன் என்ன வேசித்தனம் பண்றாளோ? அவன் உனக்கு பணத்தை திருடுனாளா? உன் வார்த்தையை மதிக்கலையா? அப்படியா? அப்படி இன்னும் இல்லை. உனக்கு வார்த்தை கேட்பா இல்ல? ஆமா. சாப்பாடு சமைச்சு தர்றாளா? அவன் சாப்பாடு சமைச்சு தருவா, உண்மைதான். ஆனா அவளை விட இப்ப கொஞ்ச நாளா எனக்கு ஒருத்தி ரொம்ப பிரயோஜனமா இருக்கிறா. அப்படியா? அவ எப்படி இருப்பா? அவ கிளம்பி பாதையில விழுந்த பண்ணி போல இருப்பா. அவதான் பிடிச்சிருக்கா உனக்கு. உனக்கு மனைவி பிடிக்கலையா? அன்பெல்லாம் போச்சா? வயசாகுது இல்லையா? வயசானா கண்ணெல்லாம் ஒட்டிடும், அழகெல்லாம் குறைஞ்சு போயிருது, பல்லு விழுந்து போயிடும், அழகு கட்டு போயிருது இல்ல. ரோட்டில் போறவன் எவ்வளவு அழகா இருக்கிறா அவ. ஏன் பொஞ்சாதி என்ன சுடிதாவா போட்டுட்டு போறா? அவளுக்கு சுடிதாலாம் பிடிக்காது. அந்த காலத்து பொம்பளை, அவளுக்கு நைட்டியும் பிடிக்காது, சுடிதாவும் பிடிக்காது. இதை பாரு, நான் பார்க்குறேன் எங்கள் ஃப்ரெண்டு, அவள் சுடிதா போடுவா, நைட்டி போடுவா, ஷாலெல்லாம் போடாமலே ரோட்டில் சுற்றிட்டு போவா எறும்பு மாடு போல. அவள் தான் எனக்கு கொஞ்ச நாளாக ரொம்ப அன்பா இருக்கு. நான் நாசமா போறேன், நிறைவேற்று போறேன். புருஷர்களே, உங்கள் சொந்த மனைவிகளில் அன்பு கூறுங்கள். மனைமாரி யார்கிட்ட அன்பா இருக்கணும்னா அப்பா அம்மாட்ட அன்பா இருக்கணும். புருஷனிட்ட எல்லாம் அன்பா இருக்கணும்னு பைபிள் எழுதல. பைபிள் எழுதியிருக்கா? இல்லையே. நான் படிச்சு பார்த்தேன், பைபிளை ஃபுல்லா படிச்சுட்டேன். ஒரு மனைமாரி புருஷனிடத்துல பயபக்தியா இருக்கணும். யூ மஸ்ட் கிவ் டியூ ரெஸ்பெக்ட் டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ், ஒபே டு யுவர் ஹஸ்பண்ட்ஸ். அப்படி பைபிள் எழுதியிருக்கு. ஆண்டவர்கிட்ட நான் அன்பா இருக்கிறேன், என் புருஷனை மதிக்க மாட்டேன். நான்சென்ஸ். யூ ஆர் அன்ஃபிட் டு லிவ் வித் யுவர் ஹஸ்பண்ட். நீ ஒரு புருஷனோட வாழக்கு உனக்கு யோகியமே கிடையாது, தகுதி கிடையாது. உனக்கெல்லாம் ஒரு கல்யாணமா? தாய் தகப்பனை நேசிக்காதவளோ கெட்டியே கொடுக்க கூடாது. தாயை நேசிக்கிறதில்ல, தகப்பனை நேசிக்கிறதில்ல, பெண்ணு கட்டி கொடுக்க கூடாது. அந்த பொண்ணை தாய் தகப்பனிடத்தில் அன்பா இருக்காத பயிர்களுக்கு பொண்ணு கட்டி வைக்க கூடாது. வச்சா பெரிய பிரச்சனை ஆகிரும். வர்ற பொண்ணு கண்ணீர் வடிக்க வேண்டியதாகிரும். அவன் போட்டு அடிப்பான், உதப்பான். இனி தாய் தகப்பன்கிட்ட அன்பு இல்லாத பயல்களுக்கு பெண்ணு கட்டி வச்சா அவன் என்ன செய்வான் தெரியுமா? தனி குடித்தனம் வச்சிருவான். தடியனுக்கு அவன் செய்யறது போல செஞ்சு விடுவான், தனி குடித்தனம் வச்சிருவான். நம்ம 2 பேரும் தனியா சமைச்சு சாப்பிடுவோம். எங்க அம்மாவுக்கு நீ ஒண்ணு கொடுக்க வேண்டாம், நீ கூட்டு குழம்பு எல்லாம் வச்சு கழுவி கவுத்தி மூடிடு. நாசமா போறதுக்கு நேரம் ஆயிட்டா. நீ விசுவாசியா? நீ ஆண்டவரோட பிள்ளையா? நீ ஆண்டவரோட அன்பா இருக்கிறவன? நீதான் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை, நீதான் மாய்மாலக்காரன், நீதான் திருடன், நீதான் நரகத்துக்கு போறவன், பரலோகத்துக்கு வர மாட்டான். நான் ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறேன்னு சொல்றவன் கிரியையினால செயல்படணும், கிரியையில வெளிப்படுத்தணும். எங்க அம்மாட்ட அன்பா இருக்கிறேன்னு பிலிப்பி சொல்லிக்கிட்டு அம்மாவை கண்டுக்கிறதும் இல்லை, ஒரு பொருள் வாங்கி கொடுக்கறதும் இல்லை, வைக்கிற இல்லைன்னா என்ன அன்பு? கிரியையில வெளிப்படுத்தணும் அன்பை. அதுதான் ரொம்ப முக்கியம். அதை விட்டுக்கிட்டு வாயில நல்லா பேசிக்கிறது, நயமா பேசுறது, கிரியில ஒண்ணும் இல்லையா? மாஸ்டர் வாங்க வாங்க வந்துட்டீங்களா, உங்களை பார்த்தாலே சந்தோஷம் தான். ஆமா ஆமா சந்தோஷம் தான். நம்ம இந்த பக்கம் போன பிறகு என்ன அவன் பேசுறான்னு எனக்கு எல்லாம் தெரியும். மாய்மாலம் பண்ணக்கூடாது. இயேசுவிடத்துல அவருடைய சீஷர்கள் அன்பா இருந்தார்கள். கேட்டீங்களா? பெத்தானியா கிராமத்தில் லாசரும் அன்பா இருந்தான், அந்த மார்த்தாலும் மரியாளும் அன்பா இருந்தாங்க. அந்த பேய் பிடிச்சி 7 பிசாச துரத்தின மகதலேனா மரியாள், அவளும் இயேசுவிடத்தில் அன்பா இருந்தாள். அவங்க அன்பா இருந்து என்ன பண்ணாங்க? அவருக்கு வாசனை திரவியெல்லாம் தூக்கிட்டு போனாங்கல்ல, அவருக்கு செலவு பண்ணாங்கல்ல. நான் ரொம்ப அன்பா இருக்கணும் ஆண்டவர்கிட்டையும் ஆண்டவர் பிள்ளைகள்கிட்டையும்.
ஒரு பைசா நான் ஊற்ற மாட்டேன். ஒரு ஃப்ராட். நான் ஆண்டவர்கிட்ட அன்பா அன்றைக்கு சொன்னேன், ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறதுனால ஐ டோன்ட் மைண்ட் இன் ஸ்பெண்டிங் மணி ஃபார் காட். இப்போ என்ன தேடி என்னிடத்தில் அன்பா இருக்கிறவர்கள் வரும்போது அவங்களுக்கு செலவிடுறதுக்கு நான் யோசிக்கிறது இல்லை. நல்ல சாப்பாடு கொடுப்பேன், அன்பா உபசரிப்பேன். ஆமா, அதான் கரெக்ட். எனக்கு உங்களை பார்த்தா ரொம்ப அன்பு. ஒரு தண்ணி ஒரு டீ கூட கொடுக்கணும்னா அன்பில்லை. ஆண்டவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆபிரகாம் அவருக்கு மகனை விட, அவருக்கு பொஞ்சாதியை விட யார்கிட்ட அன்பா இருந்திருக்கிறார் பாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னால புரியவே முடியலைங்க. மனைவியை விட, மகனை விட ஆண்டவரிடத்தில் தான் ரொம்ப அன்பா இருந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னாரு, யாதொருவன் என்னை விட தகப்பனையாவது தாயாவது மகனையாவது மகளையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் அல்லன்னு சொல்லிட்டார். அதுதான் இலக்கணம், அதான் ஃபார்முலா. ஆண்டவரை விட எனக்கு அப்பா எனக்கு அம்மா அந்த பேச்சுக்கு இடம் இல்லை. எல்லாரை விட ஆண்டவரை நம்ம நேசிக்கணும். முறைப்படி சில ஒழுங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். புருஷன் மனைவிய, மனைவி புருஷனை, பெற்றோர் பிள்ளைகளை, பிள்ளைகள் பெற்றோரை, அண்ணன் தம்பிய, தம்பி அண்ணனை. அண்ணனுக்கு அன்பா இருக்கணும். அண்ணே நல்லா இருக்கிறீங்களா? உயிரோடு இருக்கானா செத்துட்டானா? உங்களுக்கு தெரியாது என்னெல்லாம் நாட்டில் நடந்திருக்கு. எங்க அண்ணனுடைய மகளுக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப சீரியஸ். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிஞ்சிருக்கு. போன் வந்துகிட்டே இருக்கு. ஒரு செல் அடிக்குது, இன்னொரு செல் அடிக்கும். ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு உள்ளெல்லாம் உடஞ்சி போயிருக்கு, சாப்பிடவும் முடியல, உடம்பும் தாங்கல. அந்த நேரத்தில் ஒரு வயல அவங்க கொஞ்சம் சொல்றாங்க, செத்துட்டா அந்த பொண்ணு, செத்துட்டா. உனக்கு சந்தோஷமா? உனக்கு ஒரு பொண்ணு இருக்கு, உனக்கு பொண்ணு ஒரு நாள் வளர்ந்து செத்துட்டுன்னு வச்சுக்க, அப்ப நீ சந்தோஷமா என் பொண்ணு செத்துட்டான்னு சொல்லுவிய? கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். இன்னைக்கு நமக்கு குழந்தை பிறக்காம இருக்கலாம், அல்ல ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம். நாளைக்கு நமக்கு ஒண்ணு நடக்கிறோம் இல்லை, அது எப்படி இருக்கும்? உண்மையான அன்பு இருக்கா? அண்ணனுக்கு நஷ்டம் வந்தா எனக்கு என்ன, அண்ணனுக்கு பிள்ளை செத்தா எனக்கு என்ன, எனக்கு பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்கல்ல, அது போதும் எனக்கு. நான் உனக்கு சொல்றேன், ஐ லவ் மை பிரதர்ஸ், we loved our children. எங்க பிள்ளைகளை போலதான் எங்க சகோதரருடைய பிள்ளைகளை நேசித்தோம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த அன்பு குறையவில்லை. அவங்க போயிட்டாங்களேன்னு உள்ள துக்கம் அடிக்கடி நம்மை வருத்தத்தான் செய்கிறது. செத்ததுக்கு நல்லது. எல்லாரும் உலகத்தில் உயிரோடே இருக்க போறாங்க, யாராவது சீக்கிரம் போக வேண்டியதான். யூ ஹேவ் நோ லவ் ஃபார் காட்ஸ் சில்ட்ரன். சகோதர சிநேகம் நிலைத்திருக்கட்டும். லெட் பிரதர்லி லவ் கண்டினியூ. நான் காண்கிற சகோதரத்தில் எங்க அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சில வருஷங்களுக்கு முன்னால ஒரு நாள் போன் பண்ணாங்க. நான் போய் பார்த்தேன், மனசு உடஞ்சு போச்சு. உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் குணமாக்கினார். அவருக்கு எங்க அண்ணனுக்கு தெரியும். If they are caught up in any trouble, I am the first man to stand for them. ஒரு பிரச்சனை வருதா, அவன் சம்பளம் வாங்கினதெல்லாம் ஓடிடுவான். டிரைவரும் கண்டக்டரும் ஆயாவும் பள்ளிக்கூட டீச்சரும் போயிடுவான். நம்ம தான் கூட பிறந்த எதுக்கு இருக்கிறான்? அன்பு இருக்கா உனக்கு? அன்பு இருக்கா? கூட பிறந்த சகோதரிடத்துல அன்பு இருக்கா? அன்பில்லாதவன் தேவனை ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறவங்களை நமக்கு பார்த்தா தெரியும். அவங்க ஒருவர் அன்பா இருப்பார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு கொடுத்த கட்டளை என்ன தெரியுமா? நீங்கள் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்கிற புதிய கட்டளை உங்களுக்கு தருகிறேன். எங்க அம்மா என்கிட்ட ரொம்ப அன்பா இல்லை. எங்க அம்மா எனக்கு கொஞ்சம் தின்பண்டம் தான் செய்து கொடுத்தாங்க. நான் நினைச்சதெல்லாம் செய்து தரல. நூடுல்ஸ் எல்லாம் செய்து தரல. பிரியாணி ரொம்ப செஞ்சு தரல. ஒரு ஃப்ரைட் ரைஸா என்னெல்லாமோ இருக்காம எனக்கு ஒன்றும் தெரியுது இல்லை. எனக்கு எங்க அம்மாட்ட அன்பு கொஞ்சம் குறைவுதான், அப்பாட்டையும் கொஞ்சம் அன்பு குறைவுதான். ஏன்னா அவங்க சம்பாத்தியம் எல்லாமே எங்க தம்பிக்கும் எங்க அண்ணனுக்கும் எங்க அக்காவுக்கும் அங்க வீடை கட்டினாங்க, கோயிலை கட்டினாங்க, எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. எனக்கு என்ன பெருசா கொடுத்தாங்க? பெருசா என்னத்தை கொடுத்துட்டாங்க? அப்பா எனக்கு ஒரு பைசாயும் தர வேண்டாம். என்ன படிக்க வச்சாங்க, ஆளாக்குனாங்க. எனக்கா எத்தனை வருஷம் உபவாசம் பண்ணி ஜோம் பண்ணாங்க, எத்தனை வருஷம் என்ன ஆசீர்வதிச்சாங்க. அது போதும், எனக்கு ஒன்றும் தர வேண்டாம். எங்க அப்பாவுக்கு சொத்தை உங்க சொத்துக்கு ஷேர் இருக்குல்ல, அதை நீங்க கொண்டு வந்துடலாம்ல. நீங்க வாரீங்களா? ஒரு 2 லாரி பிடிச்சு வாரீங்களா? உங்க செலவுல லாரியை பிடிச்சிட்டு வரணும். நான் அங்க கூட்டிட்டு போய் அங்க எனக்கு ஷேர் எல்லாம் இருக்கு, அதை ஏற்ற சொல்லிடுறேன். ஒரு 500 தேங்காய், ஒரு 50 பலாப்பழம், ஒரு 2000 மாங்காய், 2 லாரிக்கு உள்ள லோடு வந்துடும். நீங்க ஏற்றிட்டு வந்துருங்க. உங்க செலவிலே கொண்டு வரணும், உங்க செலவிலே கொண்டு வந்துருங்க.
எனக்கு எந்த அப்ஜெக்ஷனுக்கு ஆட்சேபனை கிடையாது. எனக்கு ஷேர் வந்துடும். வீட்டில் உள்ளது சொத்தில் உள்ள ஷேர் எல்லாம் இப்போ வர்றதுக்கு நேரம் இல்லை, அவசியம் இல்லை. அது இருக்கட்டும். உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு செஞ்சாங்களோ செய்யலையோ, நீங்கள் கடமைப்பட்டிருக்கிறீர்கள். தாய் இடத்துல தகப்பனிடத்துல அன்பு கூறணும்னு ஆண்டவரே சொல்லி இருக்கிறார். நீங்க கடைசி வரலாம் அன்பா தான் இருக்கணும். அதுதான் வேதம். ஆண்டவரை நேசித்தவர்கள், அன்பு கூறுகிறவர்கள், மார்த்தாளும் மரியாளும் ஆண்டவரிடத்துல அன்பா இருந்திருக்கிறாங்கல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. சீஷர்கள் அன்பா இருந்திருக்கிறார்கள். மகதலேனா மரியாள், சலோமே அன்பா இருந்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தியாகம் பண்ணினவர்கள். தியாகம் பண்ணாங்களா? ஆமா, தியாகம் பண்ணினவர்கள். யாரெல்லாம் தியாகம் பண்ணாங்க? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க எல்லாம் நிறைய காரியங்களை தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. பெரிய பட்டியல் இருக்கு, அதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. அடுத்து புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள் தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு அவங்க படைகள் வலைகளை எல்லாம் விட்டு வந்துட்டாங்கல்ல. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரை படிச்சீங்கன்னா, பேதுரு, அந்திரேயா என்ன பண்ணாங்க? வலைகளை விட்டு ஆண்டவர் பின் சென்றாங்க. அதே லூக்கா, அதே மத்தேயு 4ஆம் அதிகாரம் 21, 22 படிச்சா, யாக்கோபு, யோவான் படைகளையும் வலைகளையும் விட்டு பின் சென்றார்கள். தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அப்படி பைபிள்ல இருக்கிறாங்க. ஆபிரகாம் விட்டு ஏனம் ஜனம் தேசம் விட்டுலாம் விட்டுட்டு போயிட்டார்களே. கீழ்ப்படிந்தார், தியாகம் உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். இயேசுநாதர் ஆண்டவரை பின்பற்றுறவங்களுக்கு தியாகம் வேணுமா? தியாகம் வேணுமே. ஏதாவது விட சொன்னா விட்டுருவோமா? வீடியோ விட்டுருலாமா? கல்லு குடிக்கிறத விட்டுலாமா? திருடுறதை விட்டுலாமா? சண்டை போடுறதை விட்டுலாமா? கெடுதல் பண்றத விட்டுலாமா? இந்த லஞ்சம் வாங்குறத விட்டுலாமா? விட்டுலாம். ஹல்லேலூயா, விட்டுலாம்ல. பிறகு நம்ம வேலைக்கு போகாம கையெழுத்து போடுறத விட்டுலாமா? பாஸ்டர், நீங்க இப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணா நம்ம சபைக்கு வரமாட்டாங்க ஆட்கள். அவங்க நின்னது காரணம் என்னன்னா, நீங்க முன்னால ஒரு நாள் பிரசங்கத்தில் சொன்னீங்களா, அவங்க ரொம்ப நாள் பணிக்கு போகாம இருந்துட்டு பிற கடைசியில 10 நாள் சேர்த்து கையெழுத்து போட்டாங்களாம். அப்படியா? அப்படி செய்யக்கூடாது, அது தப்பு, அது ஏமாத்து வேலை. ஆண்டவரை ஏமாற்றக்கூடாது, அரசாங்கத்தை ஏமாற்றக்கூடாது. ஆண்டவருக்கும் நமக்கு மேலானவர்களுக்கும் உண்மையா இருக்கணும். நம்ம திருந்திடணும். இப்ப தியாகம் பண்ணுவீங்களா? நம்ம என்ன தியாகம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்நிய நோக்கிலே அவிசுவாசியுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நல்ல நல்ல இடத்துல இருந்து மாப்பிள்ளை எல்லாம் வருது. இந்த பாஸ்டர் பண்ற பிரசங்கத்தில் இந்த பொண்ணுங்க எல்லாம் அப்படியே மதிமயங்கி ஒருத்தையும் ஒத்துக்கிட்டா இல்லை, ஒரு வயலும் வேண்டாம்னு நிக்கிறாளுங்க. ரசிக்கப்படாத அந்த அவிசுவாசியான மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி பிறகு உன் வாழ்க்கையில பாதிப்பு ஏற்பட்டா யார் காப்பாற்றுவா? உனக்கு அப்பா நல்ல முடியும் செத்து போயிருவாரு, உங்க அம்மா செத்து போயிருவா, பிறகு உன்னை காப்பாற்றுவா உங்க அக்காவை. இப்பவே உங்க அக்கா 5 பைசாக்கு உனக்கு பிரயோஜனம் இல்லை, பின்னால பிரயோஜனப்பட போகுதா? தியாகம் பண்ண வேணுமான்னு கேட்டா, ஆபிரகாம் ஜனத்தாரு தேசத்தையே விட்டுட்டு போயிட்டார். அப்படி ஈசாக்கு அதுபோல யாக்கோபு அப்படித்தான் இருந்திருக்கிறார். தியாகம் பண்ணினவர்கள் இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் இருந்திருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலே சொல்றாரு, எல்லாவற்றையும் நஷ்டமின்றி விட்டே குப்பையுமாக எண்ணுகிறேன்னு சொல்றாரு. எங்களுக்கு எல்லாம் எதையுமே விடவும் முடியாதுங்க. நாங்க எல்லாம் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு எல்லாம் வேணும். நாங்க திருடி சேர்த்ததும் வேணும், அநியாயமாய் வாங்கினதுண்டானால் திரும்ப கொடுத்துடுறேன். நம்ம விட வேண்டியதை விட்டுடலாம், தியாகம் பண்ண வேண்டியதை தியாகம் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு கூட்டம் மக்கள் இயேசுவை பின் சென்றிருக்கிறார்கள். நமக்கு அதெல்லாம் சரிப்பட்டு வருமா? சரிப்பட்டு வருமா? சகையு இயேசுவை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பாவாரிக்க பண்ணார்ல, சொத்துல பாதி ஏழைகளுக்கு கொடுத்துடுறேன். அவர் இன்கம் டாக்ஸ் கமிஷனர், பெரிய பதவி, சாதாரண பதவி கிடையாது. அவர் சொல்லிட்டாரு, யாரிடத்தில் அநியாயமாய் வாங்க உண்டானால் நாளை தனியா திரும்ப கொடுத்துறேன். நமக்கெல்லாம் யாராவது தருவாங்களா? இன்னும் கொஞ்சம் அபகரிக்கலாமா? எல்லைக்கெல்லாம் புரட்டலாமா? எல்லைக்கல்லுக்கு ஃபேமஸ் யாரு? அவன் செத்து போயிட்டான். எல்லைக்கல்லுக்கு ஃபேமஸ் கமலம். நீ கமலத்துக்கு என்ன வேணும்? சொந்தமா பெத்தமா, எனமா ஜனமா? கமலத்துக்கு நீ அக்காவா தங்கச்சியா? எல்லுக்கல்ல புரட்டுறியாமே. இது பைபிள்ல உள்ளதா? நம்ம போயிட்டு போகுது. அவன் அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டானா? அவ்வளவுதான், விட்டு கொடு. நாம் சகோதரர், நம்ம சண்டை போட மாட்டோம். நீ வலதுபுறம் போனால் நான் எடுத்து போறேன். விட்டு கொடுக்கும் மனப்பான்மை. அல்லேலூயா. செய்யலாமா? விட்டு கொடுக்கலாமா?
எவன் என்கிட்ட சண்டைக்கு வந்தான்னு வச்சுக்கிடுங்க, ஒரே வெட்டு தான், 2 துண்டு செத்துருவான். அதை மட்டும் சொல்லி வச்சுக்கிடுங்க. எவரும் என்கிட்ட மோதிடக்கூடாது. நான் ஆண்டவருக்கு பிள்ளை தான், அதெல்லாம் சரிதான். ஆண்டவருக்கு பிள்ளை தான், ஒரு வெட்டில 2 துண்டாக்கிடுவியா? அட பாவி, நம்ம சில காரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. சரி போயிட்டு போகுது. அவன் ஆசைப்பட்டான், நம்ம பலாமரத்தில் உள்ளதை பறிச்சுட்டு போய் அவன் குழம்பு வச்சு தின்னானா, அதை பழமாக்கி தின்னானா, போ எல்லாக்காரம் மாற்றி போட்டானா, எடுத்துட்டு போறான். ஆண்டவர் தருவார். நம்ம சும்மா விடக்கூடாது, எல்லாம் போலீஸில் உடனே கேஸ் கொடுக்கணும். சும்மா விட்டா இன்னும் எல்லாம் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு போற மனுஷனையும் கடிச்சுப்போம். ஒன்றும் விட முடியாதுங்க. ஆண்டவரை பின்பற்றுறவங்க நம்ம எதுவுமே விட முடியாது, விட்டு கொடுக்க முடியாது. அதெல்லாம் நடக்காது. நம்ம வேற யாருக்கிட்டையாவது அபகரிக்கலாமா? அந்த வழி உண்டா சொல்லுங்க. அபகரிக்கான் பாடில்லா, விட்டு கொடுக்க மனப்பான்மையோடு இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? வஸ்திரத்தை, ஒருவன் அவனுடைய வஸ்திரத்தை கேட்டா என்ன செய்ய? அங்கேயே கொடுத்துரு. 2 வஸ்திரம் இருக்கு, ஒன்ன கேட்டா கொடுத்துரு. வலது கன்னத்தில் அறந்தா என்ன செய்யணுமா? அவரு 2 கன்னத்திலையும் கொடுத்துரு நான் சொன்னாரு. விட்டு கொடுக்க வேண்டும் மனப்பான்மை இருக்கிறது. இயேசுவை பின்பற்றுறவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க, கீழ்ப்படுகிறவர்களாக விட்டு கொடுக்கிறவங்களாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர் வேற என்ன சொல்றாரு? 5வது விஷயம், ஆண்டவர் இயேசு சீஷலத்தில் சொன்னார், என்னில் நிலைத்திருங்கள், அபைடி, என்னில் நிலைத்திருங்கள். ஒருவனில் நிலைத்திராவிட்டால் அவன் வெளியே எறியுண்ட கொடியை போல எறியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவனை சேர்த்து அக்கினியிலும் போடுகிறார்கள், எரிந்து போகும். ஆண்டவர்ல நிலைத்திருக்க வேண்டும். அப்படியே புசு 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 புசுன்னு இந்த அரையாம் புத்து எழும்புறது போல இல்லை. நம்ம ஆண்டவர் யாருன்னு அறிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம அவரை விட்டு போக மாட்டோம். இனி கடைசி வரை நமக்கு இயேசு போதும், அவர் போதும், அவருடைய அன்பு போதும். ஹல்லேலூயா. அப்ப நாங்க எல்லாம் உனக்கு வேண்டாமா? நான் உலக பிரகாரமா சொல்றேன். ஒரு வாலிப பெண் ஒரு பையனை காதலிக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவளுடைய அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷன்ல காலை விழுந்து கெஞ்சிரா, நான் உனக்கு வேலைக்காரனா இருக்கிறேன் அவளே, அவனுக்கு கூட போகாத, என் கூட வா, நான்லவா உனக்கு அப்பா, நான்லவா உனக்கு அம்மான்னு சொன்னா கூட அந்த பொண்ணு அவர்கிட்ட வச்சிருந்த கால கிறுக்குனால எனக்கு யாரும் வேண்டாம், எனக்கு அவரு தான் வேணும்னு போறா. அடப்போ பாவி, எனக்கு இயேசுவின் அன்பு தான் மேலானது. ஜீவனை பார்க்கிற அவருடைய கிருபை நல்லது. நான் உயிர் இருக்கு வரையிலும் அவரை தான் பின்பற்றுவேன். கொல்லா கொண்டுட்டு போறான். என்கிட்ட ஒரு நாள் ஒருத்தர் சொல்றாரு, இரத்த சாட்சிகளாக நிறைய பேர் சாகுறாங்களே, அவங்களுக்கு என்ன நடக்கும்னு. அவங்களுக்கு 1000 வருஷ சாட்சியில பங்கு கிடைக்கும் ஒண்ணு. இன்னொருவர் சொன்னாரு, அந்த கழுத்தா இருக்கிறானே இல்ல IS தீவிரவாதிகள் சிரியாவில் ஈராக்கில் அங்க கையை அப்படி கட்டிடுறாங்க. நான் பார்த்தேன், படம் பார்த்தேன், படம் இல்லை, சினிமா இல்லை, காட்சி. நடந்த உண்மையை பார்த்து நான் நடுங்கி பயந்து போகல, நான் தெம்பாயிட்டேன். ஆனா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கையை அப்படி கட்டுறானுங்க, கழுத்தை அப்படி இறக்குறாங்க, ஆனா துடியா துடிச்சு சாகல, அப்படியே இருக்கிறாங்க. அந்த கழுத்துல இருந்து ரத்தம் அடிக்குது, செத்துறாங்க. அப்ப ஒருவர் என்ன சொன்னாருன்னா, இவங்க கத்திய வச்ச உடனே ஆண்டுடைய மகிமைக்குள்ளாக அவர்களை மூடிக்கொள்கிறார். அவங்களுக்கு இந்த அறுக்கிறதும் அந்த துடியா துடிப்புன்னு வராதுன்னு சொல்றாரு ஒருத்தர். நான் விசுவாசிக்கிறேன், அப்படி இருக்கலாம், ஆண்டவர் அப்படியும் செய்யலாம். துடியா துடிச்சா எப்படி இருக்கும் இல்ல? சரி, ஆண்டவரை கடைசி மட்டும் நிலைச்சிருக்கணும். அங்க ஒரு மாப்பிள்ளை வந்திருக்கு, இங்க ஒரு பொண்ணு வந்திருக்கு, நீங்க ஒண்ணு செய்யுங்க தம்பி, உங்களுக்கு வீட்டுக்கு ஒரு இடம் எங்கள்கிட்ட இருக்கு, நீங்க அந்த ஆதீனத்துல உங்க பேரை கொடுத்தா, உங்க சர்டிபிகேட்ல மாத்தல, நல்லதா பஸ், அந்த பழைய பேரே கொடுத்துருங்க, இந்து என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அதை கொடுத்தா உங்களுக்கு நம்ம கோயில் எல்லாமே தந்துடுறோம், நீங்க வீடு கட்டி நல்லபடியா பிள்ளை குட்டிகளோட வாழலாம். புல் பூண்டுமே ஆனாலும் புசித்திடுவோம், முன்வைத்த காலை பின்னெடுக்க மாட்டோம், சேலை வீரர்கள் நாம். அல்லேலூயா. வீடே கட்டாம போனாலும், குடியிருக்கான் பாடில்லாமல் போனாலும், நான் ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவர் விட்டு விலகி எனக்கு ஒரு வீடு வேண்டாம், குடு வேண்டாம், வேலை வேண்டாம், பொண்ணு வேண்டாம், மாப்பிள்ளை வேண்டாம், போயிட்டு அந்த பேச்சுக்கு போய் இடமே இல்லை. நான் ஆண்டவரை அறிந்து கொண்டேன், அவரை தான் நான் நேசிக்கிறேன், அவரை தான் பின்பற்றுவேன். சமீபத்தில் இந்த சபையில் ஆராய்ச்சி வருகிற ஒரு விசுவாசி எனக்கு போன் பண்ணி சொன்னாப்புல, என் புருஷன் சொன்னாரு, நேற்றைக்கு இந்த குடும்பத்தை சார்ந்த ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. நான் சொன்னேன், என் புருஷன் சொன்னாரு, இந்த இயேசுநாதரை நீ பின்பற்றினா நீ உன் பிள்ளைகளை கூட்டிட்டு எங்கேயோ போயிரு, இந்த வீட்டில் இருக்க முடியாது.
அந்த சகோதரனை நான் நன்கு அறிவேன், பேசியிருக்கிறேன், பழகியிருக்கிறேன். அவர் கெட்டவர் என்று நான் சொல்லிவிடவில்லை. அவருக்கு ஆண்டவருடைய அன்பு தெரியவில்லை. அறியாமையினால மனைவிட்ட சொல்லிட்டார். மனைவி என்ன சொல்றாப்புல, நான் உறுதியா மனதில் இருந்து வச்சுட்டேன். என்ன மனசுல நினைச்சீங்க? அப்படிதான் போகணும்னு ஆண்டவர் நினைச்சாருன்னா நான் அதுக்கு தயார் தான். உங்க புருஷன்கிட்ட அதை சொன்னீங்களான்னு கேட்டேன். இல்ல, சொல்ல தேவைப்படாது. தேவைப்பட்டா சொல்லாம செயல்படுவோம். அப்படி சொல்றாப்புல. கிளவியா சொல்ற? கிளவி இல்ல. ஆண்டவராகவே நம்ம உறுதியா இருப்போம். அதுக்கு ஏதாவது யோசனை இருக்கா? ஏதாவது சந்தேகம் இருக்கா? அந்த சோசியக்காரன்கிட்ட கொஞ்சம் கேளுங்களா. தாராசுரத்தில் மார்க்கெட் பக்கத்தில் இருப்பான். அவன்கிட்ட கேளுங்க, இயேசுநாதரை விட பெரிய கடவுள் ஏதாவது இருக்கான்னு கேளுங்க. அவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறான். எனக்கு ஃப்ரெண்ட்கிட்ட சொன்னான் ஒரு நாள், இயேசுநாதர் தான் பெரியவர், அவர் தான் பேய்களை துரத்துவார், நோய்களை குணமாக்குவார், நீ அவரே பிடிச்சிக்கான்னு சொல்லிட்டார். அவன் சோசியக்காரன் சொல்லி விட்டுட்டான். ஆண்டவர்ல நம்ம நிலைத்திருக்கணும். அவர் சமூகத்தில் நிலைத்திருப்போம். அவர்களே உறுதியா இருப்போம். வேற எந்த சலனமும் நான் கிடையாது. வேலை கிடைக்காத, வேலை கிடைக்காதான், ப்ரொமோஷன் கிடைக்காதான், பொண்ணு கொடுக்க மாட்டாங்களாம், மாப்பிள்ளை கிடைக்காதான். ஐயோ கடவுளே, நாங்க என்ன பண்றது? அப்போ ஒன்று சிம்பிளா ஒரு குறுக்கு வழியில நம்ம அந்த திருவாரூர் ஆதீனத்தில் போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கினா வேலை கிடைச்சிருமே. பாஸ்டரே நல்ல ஐடியாலாம் சொல்லி தராரு. என்கிட்ட நிறைய ஐடியாலாம் இருக்குது. ஒன்னு பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்குள்ள ஐடியா நிறைய வச்சிருக்கிறேன். நீயாக நிறைவேற்றுக்கு போய் தொலைஞ்சா அது அந்த இரத்தப்படி ஆண்டவர் இடத்துல கேட்பார். ஆண்டவரில் உறுதியாக நிலைத்திருந்தவர்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, முற்பிதாக்கள், பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், புதிய ஏற்பாட்டில் சீஷர்கள், இயேசுவை பின்பற்றின ஸ்திரீகள் எல்லாம் உறுதியா இருந்திருக்கிறாங்க. யாரும் நடுவில் போகலையாமே. யூதாஸ்காரியத்து ஒருவனை தவிர எல்லாரும் இயேசு உறுதியா இருந்தார்கள். யூதாஸ்காரியத்தை ஏன் வீணா போனா? அவனுக்கு பணம் ஆசை. உனக்கு பணம் ரொம்ப சம்பாதிக்கணும்னு ஆசையா? பணம் ஆண்டவர் தருவார், பொருள் ஆண்டவர் தருவார், உனக்கு எல்லாம் தருவார். ஆண்டவர்ல உறுதியா இருந்து பாரு. நீ நஷ்டப்பட்டு போவதில்லை, கஷ்டப்பட்டு போவதில்லை. நாங்க ஆண்டவர்ல உறுதியா இருந்ததுனாலதான் நாங்க இப்ப ரொம்ப கீழா போயிட்டோம், ஆண்டி ஆயிட்டோம். இனி பிச்சை எடுக்காத போறதான். அப்படி யாரும் இல்லை, அப்படி யாரும் ஆக மாட்டாமோ. ஆண்டவர் இயேசு கைவிடாதவர். ஹல்லேலூயா. அவரால உறுதியா இருந்தா உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் உறுதியா இருந்தா நீதிமான் கைவிடப்பட மாட்டான். அவன் சந்ததி அப்பத்துக்கு இருந்து தெரியாது, கைவிட மாட்டார். ஆண்டவர்ல உறுதியா இருந்து பார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார். அடுத்து ஆண்டவர்ல விசுவாசம் வைத்தவர்கள், ஆண்டவருக்கு பயந்தவங்க, அன்பு கூர்ந்தவங்க, கீழ்படித்தவங்க, விட்டு கொடுத்தவங்க, தியாகம் பண்ணவங்க, உறுதியா இருந்தவர்கள் ஒரு கூட்ட மக்கள் இருந்திருக்கிறார்கள். ஆஹா, ஆண்டவர்ல உறுதியா இருந்திருக்கிறாங்களாமே. லூக்கா 22 அதிகாரம் 28 வரை பேதுரு சொல்றாரு, உமக்காக உயிரையே கொடுக்க நான் ஆயத்தம்னு சொல்றாரு. அவ்வளவு தெளிவா இருக்கிறாராமே. ஆமா, சரி. அடுத்து ஆண்டவருக்காக கொடுத்திருக்கிறாங்களாமே. என்னத்தை கொடுத்தாங்களா? என்னத்தை கொடுத்தாங்க? என்னெல்லாமோ கொடுத்திருக்கிறாங்க. நம்ம ஆண்டவரை பின்பற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். ஆண்டவருக்காக கொடுக்கிறது நமக்கு ஒரு பாக்கியம். வாங்குறதை பார்க்கணும், கொடுக்கிறது நல்லதுன்னு பைபிளே இருக்கு. தேவாதி தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்காக தந்தார். அப்ப நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கணும்ல. ஒண்ணு கொடுக்கண்டாமா? நான் யாருக்கு வீட்டுக்காவது போனேன்னா தின்பண்டமோ பணமோ பொருளோ பையில வச்சிருந்தா போன உடனே கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். இனிமேலும் அப்படிதான் செய்ய போறேன். பல ஆண்டுகள் இதுதான் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன். யாராவது நீங்க என்ன செய்வீங்கன்னா தின்பண்டமோ பணமோ ஏதாவது கொண்டு போனா முதல்ல அந்த ஆளுகிட்ட கொடுத்துருவீங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல உபசரிப்பு நடக்கும். நான் அப்படி செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ணிடுவேன், அந்த தின்பண்டம் எனக்கும் பொருளாக எனக்கும் பையாக வச்சு விடுவேன். அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன உபசரிச்சாங்களோ உபசரிக்காம போனாங்களோ வார வேளையில பையோட ஒட்டு மொத்தமா கொடுத்துட்டு வந்துடுவேன். உங்களை நாங்க நல்லாவே உபசரிக்காம விட்டுட்டோம், நீங்க உபசரிச்சதே போதும், சந்தோஷம், கொடுங்கள், அப்படி உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரை நான் பின்பற்றுறேன், ஆண்டவருக்கு நான் கொடுத்தா எனக்கு குறைஞ்ச பேரும் இல்லை, எனக்கு குறையாது. சத்தியமா அன்பாக உண்மையாக சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு கொடுத்து நாம் குறைபடவே இல்லை. ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் என் வீட்டுக்கு வந்திருந்தாரு தாராபுரத்தில். என்கிட்ட அன்றைக்கு கை செலவு 10 ரூபா தான் இருக்கு. அன்றைக்கு தான் அந்த ஊழியக்காரரை பார்த்தேன்.
அவருக்கு டிஃபன் எல்லாம் கொடுத்து உபசரித்தேன். பிறகு பார்த்தா நம்ம வெளியூர்ல அந்நிய ஊர்ல இருக்கிறோம், 10 ரூபா தான் இருக்கு, இதையும் கொடுத்தா பிறகு எங்க போறது அப்படின்னு அவருக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுக்கல. பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருந்தேன். என்னட்டு ஆண்டவர் சொன்னார், உன்னாட்ட இருக்கிறத கொடு, உன்னாட்ட இருக்கிறத கொடு, உன்னாட்ட இருக்கிறத கொடு. நான் பார்த்தேன், அவருக்கு நேரம் பஸ் ஏறி போயிருப்பாரு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி நடந்து போற தூரம் அவர் போயிடக்கூடாது இல்ல, பைக்கை ஸ்டார்ட் பண்ணி உடனே போய் ஓடியா கொடுத்தேன். கொடுத்துட்டு வந்த அடுத்த நாள் காலையில எனக்கு வீட்டுக்கு ஒரு பையன் வர்றான். கும்பகோணத்துல இருந்து ஒரு 10வது கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் வர்றான். என்ன இப்ப வந்தேன்னு அது ஆந்தி அனுப்பி விட்டாங்க. ஒரு அட்டைப்பட்டி நிறைய சாம்பார் பொடி, மல்லிப்பொடி, அப்பளம், புளி, வடகம், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அரிசி, உளுந்து, பருப்பு, வெந்தயம், சீரகம், புளி. ஒரு வாரத்துக்குள்ள ஐட்டம் எல்லாம் உள்ள இருக்கு. ஒரு கவர் எடுத்து கொடுக்குறான். ஆண்டி கொடுத்தாங்க 300 ரூபாய். நான் இன்றும் அதை அனுபவிக்கிறேன். இன்றும் ஆண்டவர் அப்படி எனக்கு செய்கிறார். நான் ஆண்டவருக்காக அவர் நாமத்து நிமித்தம் கொடுக்கறதுனால எனக்கு ஆண்டவர் ஒரு குறையும் வைக்கவே மாட்டார். நீங்க கொடுத்து பாருங்க. உண்மையை சொல்லுகிறேன். இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு நாள் ஒரு ஊழியக்காரர் வந்தாரு. எனக்காக அவர் மெனக்கட்டு ஒரு பொருளை வாங்கி விபிஎஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தார். இவ்வளவு ரூபான்னு ஒரு அமௌண்ட் சொன்னார். அதுக்கு மேலாக 100 ரூபாய் அதோட சேர்ந்து இருக்குது. அது சொன்னார், இன்னும் மிச்சம் நான் உங்களுக்கு தர வேண்டிய இருக்கேன். அவர்கிட்ட மீதி இல்லை, இருந்தாலும் நான் வாங்க தயாரா இல்லை. நான் ஆண்டவருடைய ஊழியக்காரர், நீங்க அன்பே பெருகு கொண்டு போங்க. அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். அவர் என்ன தேடி வருவார், மாதந்தோறும் வருவார். ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற ஒரு அன்பான தேவ மனுஷன். நான் புறக்கணிக்க மாட்டேன், உதாசீனப்படுத்த மாட்டேன். ஆண்டவருடைய பிரதிநிதியாக அன்பாக ஏற்றுக்கொண்டு அன்போடு உபசரித்து காணிக்கை கொடுத்து அனுப்புவேன். அது கரெக்ட். ஆண்டவருக்காக கொடுப்பதிலே நமக்கு வருத்தம் இல்லை, பயம் இல்லை. ஐயோ ஆண்டவருக்காக கொடுத்துட்டா அப்புறம் அடுத்த நேரம் என்ன பண்றது? நம்ம பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க போறது? நம்ம பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே. ஆமா, அப்படி ஒரு விஷயம் பாக்கி கிடக்கு. அதுக்கு எங்க போற? யார் தருவா? அப்ப நம்ம விசுவாசிகள் வருவாங்க கல்யாணத்துக்கு, சந்தோஷமா அவங்களால முடிஞ்சது சந்தோஷமா தருவாங்க. அது பத்தாத இப்ப என்ன செய்கிற? பத்தாட்டா கடன் வாங்கணும். பேங்க்ல போய் கடன் வாங்குறது ஏசுனாரு சொல்லலையே, நான் என்ன பண்றது? அப்ப இப்பவே யாருக்கும் கொடுக்காம அவன் சேர்த்து வச்சுக்கணும், நமக்கு சேர்த்து வைக்கணும். பிறகு நம்ம என் தம்பிக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணுக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிற வேலையில நம்ம செய்யணும்ல பெரியப்பா. ஆமா. பிறகு என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா, அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கிற வேலையில தாய் மாமன் இல்லை. ஓ, அதுக்கு நான் ஒரு 5 பவுன் ரெடி பண்ணாட்டா என்ன நினைப்பாங்க? தாய் மாமா இருந்து என்ன பிரயோஜனம்? நம்ம இப்பவே சிக்கனப்படுத்தி வாயை கட்டி வயிற்றை கட்டி நம்ம கடவுளுக்கெல்லாம் நம்ம ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். வெள்ளியும் பொண்ணு என்னோட இருந்து ஆண்டவர் சொல்றாரு. நம்ம பாஸ்டர் நான் ஏழையா? அவர் ஏழைன்னு சொல்லட்டு நாங்க அள்ளி கொடுத்துடுறோமே. I will never say that I am a poor man. Never, I will never say. நான் சொல்ல மாட்டேன்னு சொல்ல முடியாது. I am not a beggar. நான் பிச்சைக்காரன் அல்ல, பிச்சைக்காரனுக்கு மகனும் அல்ல. My father was a rich man. My heavenly father is also a rich God. பாஸ்டர் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் கடனாளியா இருக்கிறேன், எனக்கு சாப்பிட்றதுக்கே ஆகாரம் ரொம்ப கிடைக்கல, 200 கிராம் தான் சோறு தின்றேன்னு அவரு சொல்லட்டு நாங்களே அவருக்கு சோறு சமைச்சு கொண்டு கொடுக்குறோம். அவருக்கு சாப்பாடு பொறுப்பே நாங்க. நீங்க ஒன்னும் செய்யணும்னா, நான் இங்க வசூலுக்கு வரல, நான் கலெக்ஷனுக்கு வரல. நானும் ஆண்டவருக்கு கொடுக்கிறேன், நீங்களும் ஆண்டவருக்கு கொடுங்கள், உங்களுக்கு தருவார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். 5000 ரூபான்னா அதுல எவ்வளவு ரூபாய் ஆண்டவருக்கு? 500 ரூபாய். 50,000 எவ்வளவு ஆண்டவருக்கு? 5000. 100 மூட்டை அரிசி, 100 மூட்டை நெல் வயல இருந்தா எத்தனை மூட்டை ஆண்டவருக்கு? ஒரு மூட்டையா? 100க்கு 1 ஆண்டவருக்கு. 100 மூட்டைன்னா 10 மூட்டை ஆண்டவருக்கு வந்து சேர்ந்துருக்கணும். அப்பதான் நீ ஆண்டவர் கொடுக்கிறாள். கொடுங்கள். அல்லேலூயா. என்ன பொறுத்தவரையில் ஆண்டவர் கொடுக்கிறது நான் சந்தோஷப்படுகிறேன். விசுவாசிகளாகி நீங்களோ உங்க பிள்ளைகளோ வந்தா உங்களுக்கு கொடுக்கிறதிலும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஒரு காஃபியோ, ஒரு டீயோ, ஒரு பிஸ்கட்டோ, ஒரு ஸ்வீட்டோ, ஒரு வாழைப்பழமோ ஆண்டவர் கொடுக்கிறதுல யாருக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. we are happy to spend for God. ஆண்டவர் கொடுக்கிறது ஒரு சந்தோஷமா இருக்கணும். கொடுக்க வேண்டிய இருக்குது, தலையில பேன் எடுக்க வேண்டியது இருக்குது. தலையில பேனை எடுக்காட்டா பேனு ரொம்ப கூடிடும், ஒரு ராத்திரி தூங்க முடியாம ஆகிரும். பள்ளிக்கூடத்துக்கு காலேஜ் போறே உன் தலையில பேன் ஓடுது, நீ உனக்கு கெட்ட பேர் வந்துடும். படிச்சிருக்கிற, காலேஜ் படிக்கிற,
இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற பேனு மண்டையில ஓடிட்டு இருக்கு. கொடுக்கலன்னா நமக்கு தான் நல்லது இல்லை, கொடுத்தா நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்கு. நான் பார்த்தேன்ல, எங்க பெற்றோர் ஆண்டவர் கொடுத்தாங்க, என் சகோதர சகோதரிகள் கொடுக்குறாங்க, எனக்கு ஆண்டவர் கொடுக்கிறது சந்தோஷமா இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது. கொடுங்க. தசோபாகமே கொடுக்கறது இல்ல. ஆண்டவர் எங்களுக்கு நிறைய தரலையே, நீ ஆண்டவர் நிறைய கொடுத்து பாரு. தசோபாகத்தை விட கூடுதல் கொடுக்கிறவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்களே, அப்ப நீ கொடுக்கண்டாமா? நம்ம கொடுக்கலாங்க, நம்ம வசதியான பிறகு. இந்த பேச்சுக்கே எங்க இடம் இல்ல. அந்த விதவை விறகு பொறுக்க வந்தவளிடத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, தண்ணி கொண்டு வா. தண்ணி கொண்டு வர போற நேரத்தில் எங்க வா, எனக்கு ஒரு அடை ஒரு அப்பம் சுட்டுட்டு வா. நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்கு தான், பஞ்சகாலம் இல்ல ஐயா சாமி, சாகிறதுக்கு தான் இருக்கு. முதலாவது எனக்கு சுட்டு கொண்டு வா. அற்புதம் செய்தார். பஞ்சகாலம் முழுவதும் எண்ணெயும் தீரவில்லை, மாவும் குறையல. தெரியுமா உனக்கு? பைபிள் தெரியாதுல்ல, நான் சொல்லிட்டேன். நானே அன்றாட வேலை செய்து கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணி குடும்பத்தை நடத்துறேன், வாடகை வீட்டில் இருக்கிறேன். ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு ரூபா ஆகும், ஒரு கிலோ மீன் என்ன விலை, கறி என்ன விலை. இந்த காலத்தில் ஆண்டவர் கொடுத்துட்டு இருந்தா இவ்வளவு பெரிய கோயில் இருக்கு, இவ்வளவு பணக்காரங்க வசதி உள்ளவங்க எல்லாம் வராங்க, அவங்க கொடுக்கறது போதாதா? யூ கிவ் இட் இன் யுவர் அக்கவுண்ட். உனக்கு கணக்கில் நீ ஆண்டவர் கொடு, ஒரு குறையும் வர. நான் ஆண்டவர் கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போனேன்னு யாராவது சொன்னீங்கன்னா, அப்படி யாராவது இருந்தா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புவேன், 100 மடங்கு தந்துடுவார். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் அவரும் தரித்திரரானதில்லை, ராஜ்யமே கஷ்டமடைந்தோ கேட்கப்பட்டதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்து கஷ்டப்பட்டேன் நஷ்டப்பட்டேன்னு இருந்தா இங்க வாங்க, நான் உங்களை ஆசீர்வதிச்சு அனுப்புறேன், தருவார். அடுத்து ஆண்டவரை பின்பற்றுவங்க. நம்ம காசு பணம் பொருள் மட்டும் கொடுத்தா போதும். கடைசியா ஒரு விஷயம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றவர்கள், இயேசு பாலம் பிறந்த வேளையில வானசாஸ்திரிகள் பொன்னு வெள்ளி தூமார்க்கா எல்லாம் கொண்டு கொடுத்தாங்க, அது உங்களுக்கு தெரியும். நிக்கதேமு இயேசு கிறிஸ்து நடக்கத்துக்கு போனவர் 100 ராத்தல் கரிய பழம் கொண்டு கொடுத்திருக்கிறாரு, தெரியுமில்ல? அரிமத்தியாக ஒரு யோசேப்பு அவருக்குன்னு வெட்டின கல்லறையே கொடுத்திருக்கிறாரு. இந்த கல்லறைக்கு இடம் வாங்குங்கன்னு சொல்லி கல்லறைக்கு இடம் வாங்க போறோம். ரெஜிஸ்டர் பண்றதுக்கு பதிவு செய்ய 40,000 ரூபாய்னா எல்லாம் முழின்னு முழிக்கிறாங்க. ஏன் என்ன வந்துதான்? யாரும் சாகலையா? யாரும் சாக மாட்டாங்களோ? ரொம்ப சந்தோஷம். அப்ப கல்லறை வாங்கண்டாம், நிப்பாட்டிரவா, கொடுத்த பணத்தை வாங்கிறவா. இயேசு கிறிஸ்துவுக்கு தனக்குன்னு வச்சிருந்த கல்லறை புதிய கல்லறையை கொடுத்துட்டார். அவ்வளவு ஆண்டவர்கிட்ட அன்பு. ஆண்டவருக்கு கல்லறையே கொடுத்திருக்கிற. உங்களோட இடம் இருக்குதா? உங்க ஊர்ல இடம் இருக்குதா? 50 புள்ளி இருக்க, அங்க பக்கத்துல சுடுகாடு இருக்க, கொடுங்க. என்ன புதைக்கணும்னு தரேன்டா, நான் உள்ள சொல்லிடுறேன். என்ன புதைக்கிறதுக்கு நீங்க இடம் தரேன்டா. என்ன புதைக்கிறதுக்கு எங்க அண்ணன் மாதிரி இடம் வச்சிருக்கு, எங்க அப்பா கிட்ட இடம் இருக்கு. ஊர்ல 30 சென்ட் வாங்கி வச்சிருக்காங்க. 30 சென்ட் 90 கூலி, சரியா? 1 சென்ட் 5 லட்சம் ரூபாய் இப்ப விலை. அப்படி இடம் வாங்கி வச்சிருக்காங்க. இங்க இருந்து அங்க போய் சேர்ந்துடும், இல்லைன்னா இங்க சாக்கோட்டையில இருக்கு. எந்த தயக்கமும் கிடையாது. நீங்க ஆண்டவருக்கு பிள்ளைங்க வயசானவங்களோ குழந்தைகளோ முடியாதவங்களோ வயசாகி செத்துட்டா அது கொடுக்கலாம்ல இடத்த. அதெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல, எல்லா சொத்து எங்களுக்கு தானே வேணும். நான் திருப்பி சொல்ல, இந்த இடத்தை விலை கொடுத்து வாங்குறதுக்கு முன்னால இந்த சொத்து உரிமையாளர் இடத்துல சொன்னேன், எனக்கு வீடு கட்டுறதுக்காக இந்த இடத்தை வாங்கவில்லை, ஆண்டவருக்கு வீடு கட்டணும் அதுக்கு தான் வாங்குறேன்னு சொன்னேன். அதுதான் செஞ்சுட்டு இருக்கிறோம். எனக்கு வீடு நான் இங்க கட்ட மாட்டேன், எனக்கு வீடு அங்க கட்டியாச்சு. ஏன்னா அவரு கல்லறையே கொடுத்திருக்கிறாரு, 66 யோசேப்பு. அதெல்லாம் நாங்க கொடுத்தா எங்களுக்கு இடம் குறையும் இல்ல, இடம் குறைஞ்சிருமா? அப்ப என்ன பண்றதா? கொடுங்கள், பணத்தை கொடுங்கள், பொருளை கொடுங்கள், இடத்தை கொடுங்கள். பிறகு என்ன கொடுக்கணுமா? கடைசியில் என்ன கொடுக்கணும் தெரியுமா? யாரை கொடுக்கணும்? உன்னையே வெறுத்து விட வேண்டும். சீஷர்கள் பல கோடி மக்கள், பேதுரு அப்போஸ்தலன் மத்தேயு 26:35 உமக்காக மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மரிப்பே. இயேசு சொன்னார், சேவல் கூறக்கு முன்னே 3 தடவை என்ன மறுதளிப்பாய். பேதுரு என்ன சொன்னார்? உமக்காக மரிக்க வேண்டியதா இருந்தாலும் மரிப்பேன். அல்லேலூயா. என்னையே கொடுக்கிறேன். யாரெல்லாம் ஆண்டவருக்கு உங்களை கொடுக்குறீங்க? இயேசுக்காக வாழ என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். இயேசுக்காக வாழ என்னுடைய வாழ்க்கையை, இயேசுக்கு ஊழியம் செய்ய என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். நீங்க கொடுத்தீங்களா? ஆண்டவர் கூப்பிட்டாரு, பேசினாரு, சொன்னாரு, சொப்பனம் தந்தாரு, என்னட்டோ சொல்றாரு. வாழ்க்கையும் கொடுக்கல, ஜீவனையே கொடுப்பேன். இயேசுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன், என்னுடைய நேரத்தை கொடுத்தேன்,
திறமையை கொடுத்தேன், காலத்தை கொடுத்தேன், இனி என்ன கொடுப்பீங்களா? கடைசியில இனி என்ன கொடுப்பீங்க? உயிரே கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்படி யாராவது இருந்தா கை தூக்கி பிரயோஜனம் இல்லை, எழும்ப வேண்டியதான். நான் இயேசுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறேன், என்னுடைய படிப்பை, திறமையை, தாளந்தை எல்லாம் ஆண்டவருக்குன்னு கொடுத்தேன். அவருக்காக என்ன அர்ப்பணிச்சேன்? என் உயிரையே அவருக்காக பணையம் வைத்து விட்டே. I have pledged my life to my Lord. இந்த சில ஆட்கள், பெரிய மனுஷர்கள் சாகிறதுக்கு முன்னால ரத்த தானம் செத்தவர்கிட்ட எடுக்க முடியாது. கண் தானம், கண்ணு, ஹார்ட், லங்ஸ், அப்படி சில ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குல்ல, கண் தானம். நம்ம அப்படி இல்லை, முழுமையும் அவருக்கு. உயிரே யாருக்கு தான்? இயேசுவுக்காக வாழ்வேன், இயேசுவுக்காக. அப்போ உங்களை யாரும் அடிச்சு கொண்டா என்ன செய்வீங்க? அடிச்சு கொண்டா பரலோகத்துக்கு பயமா இல்லையா? பயம் இல்லை, இயேசு நம் துணை. ஹல்லேலூயா. அப்படி யாராவது இருந்தா நீங்க எழும்பலாம். ஐ கிவ் யூ சான்ஸ். இங்க அவங்க பார்த்துக்கிட்டு அவங்க எழும்புனாங்க இல்ல, நம்ம எழுமாட்டா தப்பா நினைப்பாங்க இல்ல, அந்த பேச்சுக்கு இங்க இடம் இல்லை. அது நீங்க பாஸ்டரு, நீங்க பாஸ்டருக்க மகன், நீங்க பாஸ்டருக்க பேரன், நாங்க எல்லாம் அப்படியே. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இயேசுவுக்கு ஊழியம் செய்தவர்கள் ஒரு கூட்டம், இயேசுவுக்காக தியாகம் பண்ணவர்கள் ஒரு கூட்டம், இயேசுவுக்காக பொருள் கொடுத்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள், செலவு பண்ணவர்கள், பிறகு உயிரே கொடுத்தவங்க இருக்கிறாங்க. எவ்வளவு பேரா உங்களுக்கு தெரியுமா? ஒரு சங்கதி தெரியுமா? இயேசு கிறிஸ்து தோன்றினையிலிருந்து அவருக்காக உயிர் கொடுத்தவர்கள் சுமார் 100 கோடியை தாண்டி விட்டார்கள் என்று ஒரு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிறார். இயேசுவே. எபிரேயர் வாக்கியம் சொல்கிறார், மேகம் போன்ற திரளான சாட்சிகள். நம்ம போய் சேருவோம் பரிசுத்த பவனியிலே, பரிசுத்த பவனியிலே, நாதனாரங்கத்தினாக காணவாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வேளையில எங்க அண்ணன் அப்படி கையசைச்சு பாடுவார். அங்க பள்ளிக்கூடம் இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்துல தான் உங்க பிள்ளைகள் படிச்சாங்கல்ல, நல்ல பள்ளிக்கூடமா, ரொம்ப சந்தோஷம். அவரு கையசைச்சு இப்படி படிச்சு கொடுப்பார். When the saints go marching by, when the saints go marching by, Lord, I want to be among the number, when the saints go marching by. பரிசுத்தருடைய பவனியிலே. ஹல்லேலூயா. உயிரே கொடுப்பேன், உமக்காக மரிக்க வேண்டியது. பேதுரு என்ன பண்ணார்? ஏமாற்றி விட்டார்ல. இயேசு கிறிஸ்து மறுதளிச்சார்ல. தம்பி மறுதளிச்சாரு, மனங்கசந்து அழுதார், அப்போஸ்தலனாக இருந்தார். பிறகு எப்படி செத்தார் தெரியுமா உங்களுக்கு? யூதாஸ் காரியத்தை இயேசுவை காட்டி கொடுத்து நான் கொண்டு செத்தான். யோவான் அப்போஸ்தலன் எத்த சாட்சியாக இல்லை, அவரை கொதிக்கிற எண்ணெயில தூக்கி போட்டு ஒன்னும் ஆகல. வயதான காலத்தில் 10 தீவுக்கு நாடு கடத்தினாங்க. அங்க கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளாகி பரலோக காட்சியை கண்டார். வயசான காலத்தில் எருசலேமுக்கு மறுபடியும் வரவழைக்கப்பட்டு வயது சென்று போனாரு. மற்ற அப்போஸ்தலர்கள் எல்லாருமே ரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். பேதுரு அப்போஸ்தலனை சிலுவையில் அறைய போனாங்க. அவர் சொல்லிட்டாரு, என்னுடைய எஜமான் இயேசுவை இப்படிதான் அறைஞ்சு கொண்டாங்க, அதுக்கு எனக்கு தகுதி இல்லை, என்னை தலைகீழாக அறையுங்கள் என்று சொல்லி தலைகீழாக அறையப்பட்டு கிறிஸ்துவுக்காக ஜீவனையை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை பின்பற்றினவர்கள், ஆண்டவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள், ஆண்டவருக்கு பயப்படுகிறவர்கள், அன்பு கூறுகிறவர்கள், கீழ்ப்படுகிறவர்கள், தியாகம் பண்ணுகிறவர்கள், உறுதியாய் நிலைத்திருக்கிறவர்கள், அவருக்காக கொடுக்கிறவர்கள், உயிரையே கொடுக்கிறவர்கள். ஹல்லேலூயா. Is there a person to say that I am prepared to give my life for my God? ஒரு ஆள் இருக்கிறீங்களா? சாலமன் சொன்னாரு, 1000 பேரை பார்த்தேன், அதுல ஒருத்தனை பார்த்தேன், ஒரு சிறியையும் காணல. நீங்க எல்லாம் பர்சாய் பெற்றீங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை எவனும் அடிச்சு கொள்ள ஒன்றும் போகல. நான் IS தீவிரவாத இயக்கத்தில் உள்ள ஏஜென்ட் இல்லை. நீங்க அப்படி ஒண்ணு நினைக்க வேண்டாம். நம்ம இப்ப கையை வேர்த்தினா எழுப்பி நின்னா இவரு ஆள் அட்ரஸ கொடுத்து நம்ம காலி பண்ணிடுவாங்க. Unless and until it is granted from above, பரலோகத்திலிருந்து உத்தரவு அருளப்பட்டால் ஒழிய யாரும் உங்க மேல கைப்பட முடியும். உறுதியான தீர்மானம். We follow the living God. We follow him for what? நம்ம இயேசுநாதரை பின்பற்றது, நம்ம பிள்ளை குட்டிகள், நம்ம குடும்பம், நம்ம வசதியா வாய்ப்பா சந்தோஷமா யாரும் பிள்ளைல இனி ஏறணும் இறங்கணும். அதுதான் இப்போ ஒரு ஆசை. ஏறிடுவோம். உங்களை ஒரு நாள் கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். இப்ப இல்ல, 10 வருஷம் போட்டோம். நம்ம என்ன செய்யலாம்? கடவுளே
நல்லா இருக்கணும்னு தானே இயேசுவை நம்பி வந்தோம். நாங்கெல்லாம் சாகரக்கா ஏசுறாரை பின்பற்ற வந்தோம். எல்லாவற்றையும் விட்டு வா, நீ வா. ஹல்லேலூயா. அப்படி யாரா இருக்கிறீங்களா? இருக்கிறீங்கன்னா எல்லாரும் கண்ணு மூடுற வேளையில அப்படிப்பட்டவங்க மட்டும் எழும்பிருங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரிடத்தில் நம்ம அர்ப்பணித்து விடுவோம். முழுமையும் அவருக்கே. நம்ம முழுமையா ஆண்டவருக்கு கொடுத்துருவோம். அவரிடத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம். மனுஷனுக்கு பயந்து பயந்து நம்ம வாழ்ந்து ஒன்னும் செய்ய முடியலைங்க. நம்ம அவன் பாதிச்சிருவான், இவன் பாதிச்சிருவான், நம்ம சமுதாயம் பாதிச்சிருவான், மாமன் பாதிச்சிருவான், மச்சான் பாதிச்சிருவான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவழைக்கும். ஆண்டவருக்கு பயந்து வாழ்வோம். ஆண்டவரிடத்துல தான் எனக்கு அன்பு. எனக்கு அன்பெல்லாம் ஆண்டவரிடத்துல. நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள்ட்ட முறைப்படியான அன்புள்ளவர்களாக இருப்போம். ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படுகிறவன். ஹல்லேலூயா. ஆண்டவரில் நான் உறுதியாக நிலைத்திருக்கிறேன். ஆண்டவருக்காக நான் எந்த தியாகமும் பண்ண தயார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக நான் என்ன கொடுத்தேன்? என்கிட்ட இருக்கிற பொருளை கொடுத்தேன், பணத்தை கொடுத்தேன், வீட்டை கொடுத்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வீடு கட்ட வேண்டிய இடத்த ஆண்டவர் கொடுத்தேன். கொடுத்தீங்களா? அரிமத்தியாக யோசேப்பு அவருக்கு கல்லறை இயேசுக்கு கொடுத்திருக்கிறாரு. 100 ரேத்தல் கரிய போனோம் விலகூர்ன வஸ்து அந்த நிக்கோதேமு கொடுக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நான் கொடுக்குறேங்க. என் உயிரே கொடுக்கிறேன். என் ஜீவனே இயேசுக்கு தான். என் ஜீவன் இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை நேசிக்கிறேன், உமக்காக வாழ்வேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவர்கிட்ட சொல்றீங்களா? பரலோக தேவனை துதிக்கிறோம். எங்களுடைய ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கு. உமக்காக நாங்கள் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்காக சாகவும் ஆயத்தம் என்று தங்களுடைய வாழ்க்கையில தீர்மானத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய கிருபையை கொடும், வல்லமையை கொடும், அபிஷேகத்தை கொடும். உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிற கிருபையை ஒவ்வொருவருக்கும் கொடும். உம்மை பற்றி விசுவாசத்தில் ஒவ்வொருவரும் உறுதியாக நிலைத்திருக்கட்டும். உமக்கு பயப்படுகிறவர்களாக, உம்மை அன்பு கூறுகிறவர்களாக, உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, உமக்காக எந்த தியாகத்தையும் சகிக்கிறவர்களாக காணப்பட கிருபை செய்யும். தேவ வசனம் ஒவ்வொருடைய உள்ளத்திலும், இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலும் கிரியை செய்யட்டும். நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.